ரூ. 50 கட்டியிருக்கேன். எப்படி நீங்க அந்த கையை ப்ரோ கையை கும்பிட்டுட்டு இருக்கீங்களோ இந்த அது ஐடி மாதிரி கிடையாது, அக்டோபர் இதெல்லாம் செல்லாது. நான் சொன்னது வேற ஐடி. இந்த ஐடி ஏங்க செல்லாது. இந்த பாருங்க. அக்டோபர் வெயிட்டிங் ப்ரோ. செல்லாது. அதெல்லாம் கிடையாது. கட்டணும் தான் பெட்ட என்ன செல்லாது. மாத்துறீங்க அருண் சார்? செல்லாது. இந்த ஐடி கிடையாது. ஏங்க இருங்க, ஏய், நான் யாவத் இன்னும் 2 3 பண்ண இல்ல நான் இன்னொரு ஐடி கொடுக்குறேன். எனக்கு இங்க பாருங்க, இதுதான் இது கல்லாட்டம். அதெல்லாம் முடியாது. நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் கல்லாட்டம். ஜித்தி, நான் என்ன சொல்றேன், ப்ரோக்கு 50 ரூபா டார்க் லேடி ஏற்கனவே நம்ம ஸ்பேஸ்ல வந்து பேசிருக்கிறாப்புல. ஏற்கனவே டீசெண்டா தான் பேசுவாப்புல. ஏற்கனவே தெரியும். சரியா? எனக்கு தெரிஞ்சதுனாலதான் இப்ப ஐடி கொடுத்துருக்கேன். நீங்க நான் தெரியாத சொல்லவே இல்லை. ஐடிக்கு நான் மைக் கொடுப்பேன். சொன்னீங்க இப்போ ஒரு ஐடி வருதுன்னு நீங்க சொன்னீங்க. இந்த ஐடி சொல்லல. இல்ல அந்த ஐடி தான் வந்தோடனே ஓடிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரோ உங்களுக்கு இரு டார்க் லேடி இரு, உனக்கு தெரியாது. நான் என்ன சொல்றேன் ஜித்தி, உங்களுக்கும் எனக்கும் தெரியாத ஒரு புது ஐடிக்கு நான் மைக் கொடுப்பேன். அதாவது விஜய் ஃபேனுக்கு. ஓகே டீல் சரி. இது எனக்கு தெரிஞ்ச ஐடி. ஓகே பேசிட்டேன் சரி. ஓகே ஆமா. நியாயம் வேணுமா? இல்ல டார்க் லேடி, ஒரு நியாயம் வேணுமா வேணாமா? நமக்கு தெரியாத டிவிகே கட்சி பத்தி. உங்க கட்சி கொள்கையா தானே கொள்கையா? நீ சொல்லு டார்க் லேடி. சொல்லுங்க. அக்டோபர் 2 வெயிட்டிங் ப்ரோ ட்ரைலர். ஓகே. அக்டோபர் 10க்கு சொல்லிடுங்க. அக்டோபர் 10 என்னது ப்ரோ? படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கும் வாழ்த்து ப்ரோ. தேங்க்யூ. உங்களுக்கும் வாழ்த்து ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எதுக்கும் கேட்க மாட்டீங்களா? எதுக்கு ப்ரோ? மாநாட்டுக்கு. தேங்க்யூ. அதுக்கும் மேல எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கும் மேல இல்ல அண்ணன் வராரு, தமிழ்நாட்டு தலையெழுத்த மாத்த போறாரு, அந்த மாதிரி ஏதாவது? இல்ல ப்ரோ. நீங்க மாத்த மாட்டாரு. அண்ணனை பத்தி பேசுங்க, நான் தலைவரை தான் பத்தி பேசுவேன். என்ன ப்ரோ புரியல? நீங்க அண்ணனை பத்தி பேசுங்க, நான் தலைவரை பத்தி இப்போ வந்து பேசுறேன். ஓஹோ, ஊருக்கு நான் கெட்டவனா தெரியணும், நீங்க நல்லவனா தெரியணும். செம்ம. இதுதான் மாஸ்டர் பிளான் போல இருக்கேன். ஏப்பா, இந்த பிளானை வச்சுக்கிட்டா நீங்க அரசியலுக்கு இறங்க போறீங்க? ப்ரோ இதெல்லாம் எம்ஜிஆர் காலத்து டெக்னிக் டாக்லடு. ஒரு டவுட் ப்ரோ. என்ன டவுட்? தலைவர் 172 வந்து தனுஷா இது பண்ண போறாரு ப்ரோ. புரியல. தலைவர் 172 தனுஷ் நினைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டோரி இது பார்த்தேன் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டால சொன்னது யாரு? இல்லை ப்ரோ, ஏதோ ஒரு சேனல் தான் அது. இந்த நியூஸ் மாதிரி இந்த ட்ரோல் பண்ற அது மாதிரி ஒரு சேனல் தான் பண்ணாங்க. சரி, அதான் பார்த்து கேட்க. எனக்கு கூட தான் சொன்னாங்க, விஜய் படத்தை அடுத்த படத்தை வந்து சங்கர் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் ட்வீட்டு கூட போட்டாங்க. அலெக்சாண்டரு, எக்ஸ்பீரி, பாங்குமார் கொண்டு ட்வீட்டு போட்டாங்க. நான்லாம் நம்புறேன். நான் டார்க் லேடியில் அதை நம்பிட்டு உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன்னா அப்படியே சிரிச்சுட்டு போறது இல்லையா? தனுஷ் அப்கமிங் மூவியே ஏகப்பட்ட படம் கமிட்மெண்ட் ஆயிருக்கு. எங்கெங்க டைரக்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்குது? ஒரு லாஜிக் வேணுமா வேணாமா? 4 படம் கமிட்மெண்ட் அவரே கன்ஃபார்ம் பண்ணிடுவார்ப்பா. நீங்க இல்ல 4 படம் கமிட் ஆகி நடிக்கிறதுக்கு டைம் கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறாப்ல. இதுல தனுஷ் வந்து தலைவரை டைரக்ட் பண்ண போறான்னு சொல்றதுலாம் எந்த இடத்துல ஏன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எங்கங்க டைம் இருக்கு? ரெண்டாவது, கமர்ஷியலா இல்ல தலைவரோட 173 வரைக்கும் நமக்கு ஒரு ஐடியா இருக்குங்க நமக்கு. ஆனா அது ஆத்தன்டிக்கா நமக்கு தெரியாது. சரியா? கூலிக்கு அப்புறம் 2 படம் அது ஒண்ணு கன்ஃபார்ம் தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன டிக் அடிக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. அதுவும் அந்த அவரு கூலிக்கு அப்புறம் 2 படம்ன்றது அந்த 2 படமும் கன்ஃபார்மா இல்லையா கூட நமக்கு தெரியாது. அது அபிஷியலா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சரியா? சோ நம்ம வந்து ஏதோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டு நம்ம தலையாட்ட முடியாதுங்க. ஓகே ப்ரோ. டாட்ல நீங்க எங்கேயும் தேட தேவையில்ல. அவரு தலைவர் படத்தை எப்பவுமே முன்னாடியே கன்ஃபர்மேஷன் வந்துடும். நீங்க வேற எங்க சொன்னது நம்பாதீங்க. இல்ல ப்ரோ, நான் டார்க் கிங் சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து கூட இல்ல டார்க் கிங் சொல்லிட்டு இல்ல நான் ஓப்பனா சொல்றேன். அவன் அந்த பையன் அஜித் ஃபேன் தான். டார்க் கிங் சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அவன் சொன்னது அப்படியே தான் நடக்குது. அவங்க அடுத்த தலைவர் படத்தோட கன்ஃபர்மேஷன் அவன் சொல்லிடுவான். அவன் அஜித் ஃபேன் தான். பட் அவன் வந்து ஆத்தன்டிக்கான ரிப்போர்ட் வரும் அவன் கிட்ட. அப்புறம் உங்களுக்கு என்ன எப்படி போயிட்டு இருக்கு? மாநாடு வேலை ஆரம்பிச்சிட்டா?
எனக்கு அதை பற்றிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, தெரியல ப்ரோ. நான் கொஞ்சம் சென்னையில் அப்புறம் என்னமா அப்புறம் கட்சியில வணக்கம் வச்சுக்கிட்டு டிபி வச்சுட்டு வச்சிருந்தா அது தளபதி ஃபேன்ல. இப்போ நீங்கள் உங்கள் தளபதி தலைவர் ஃபேனா? ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே, நீங்கள் அது மாதிரி. ஏங்க நாங்க எங்க தலைவர் அரசியலுக்கு வரல, நாங்க அழகா நாங்க என்ன போட்டோலாம் வச்சுக்கிறோம். நீங்க அரசியல் இதுன்னு வச்சிருக்கீங்க, டிபி வச்சிருக்கீங்க. அப்ப அரசியல் கேள்வி தானே கேட்க முடியும். இல்லை ப்ரோ, நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். இல்ல புரியல, கட்சி தலைவரே சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? இல்லை, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? சரி சரி. என்ன மாநாட்டுக்கெல்லாம் போற மாதிரி ஐடியா இருக்கா? போவோம் ப்ரோ. போயிட்டு வருவீங்களா? நான் அங்கேருந்து கிட்ட. ஓ, புசியானந்த் ஏரியா. என்னங்க கண்டென்ட் கடவுள் நிறைய கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்கிறாப்புல உங்க ஆளு பொதுச் செயலாளரு. அதான் என்னன்னு தெரியல, ஏதோ பேசுறாரு அவர் மட்டும். அவர் கண்டிக்க யாரும் இல்லையா? கண்டிக்க வெட்டப்படாம சொல்லுங்க. என்னப்பா நம்ம கிட்ட சொல்லுங்க. என்னப்பா நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன். அந்த காம்போ வாங்கிட்டீங்களா? தலையில பேண்டு, நெஞ்சில பட்டை, கையில பேண்டு, செல்லுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கரு, கழுத்துல தலையில ஒரு தொப்பி, கழுத்துல ஒரு துண்டு, மாஸ்க், மூஞ்சில மாஸ்க். அது அதை மறந்துடுறீங்க அடிக்கடி. என்னங்க அது சஞ்சீவ் வீடியோ ஏதோ ஒண்ணு போட்டு வச்சிருக்கீங்க ஜிப்ஸி. இந்த பக்கம் பேசிக்கிட்டு அந்த பக்கம் ஏதோ ட்வீட் போட்டு வச்சிருக்கீங்க. ஏங்க அவருக்கு மாஸ்க் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. என்னங்க அநியாயமா இருக்கு. இந்த டாக்டர் அடுக்குள்ள போய் பார்த்து இருந்துச்சு, ஷேர் பண்ணிவிட்டேன், நல்லா இருந்துச்சு. நல்லது யார் பண்ணா என்ன, நல்லது தானே. இல்ல இதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பார்த்து. ஏங்க இவன் விஜயை விட பெரிய ஆளா இருப்பாங்க. இவன் சஞ்சீவ் தூக்கி சாப்பிடுவாங்க விஜயெல்லாம். கபில், எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பொதுச் செயலாளர் தானே நம்ம இந்த என்ன சொல்றது, மனு தாக்கல் பண்ணும்போது கையெழுத்து போறது தலைவர் கிடையாது இல்ல, பொதுச் செயலாளர் தானே கையெழுத்து போடணும். இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் எதுக்கு கையெழுத்து போடணும்? இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் இருக்குல்ல, நீங்க இதுக்கு ஃபார்ம் எடுத்துட்டு போயிட்டு அது இவங்க ஃபார்ம் இங்க இருந்து எடுத்துட்டு போய் விஜய்கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவங்க கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. தலைவர் போடணுமா பொதுச் செயலாளர் போடணுமா? கட்சி கூட்டம் யார், மாநாடு யார் நடத்துறீங்க? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெயலலிதா அம்மா மாவட்ட செயலாளர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இல்ல மாவட்ட செயலாளர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த எலெக்ஷன் கேண்டிடேட் ஃபார்ம் சொல்றேங்க நானு. பொதுச் செயலாளர் தான் கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. ஆமா. அப்ப வருங்காலத்துல புசி கையெழுத்து போடலன்னா அண்ணன் கூட நிக்க முடியாது இல்ல, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப கட்சிக்கு பொதுச் செயலாளர்னு எதுக்கு அந்த பதவி கொடுத்துருக்காங்க? ஓகே ஓகே, கரெக்டான பதவி தான் வாங்கியிருக்கா போல, கைத்துக்கிறா போல. அதுவும் கொஞ்ச நாள்ல போதான் இருக்க போதான்னு தெரியல, பாப்போம். அந்த பதவி கூட பொழுதுனாலும் பிடிங்கிறவாங்க. என்னடா இருக்குல்ல ப்ரோ, இந்த அசீம் கசீம்னு ஒருத்தர் இருப்பார்ல. ஆமா, முதுகுத்தி. அவர் ரஜினி ஃபேனா? இல்ல விஜய் ஃபேனு. ஓகே. இல்ல அவரு எங்க ஸ்பேஸ்ல வருவார் அடிக்கடி வந்து பேசுவார். எங்கேயாச்சும் தலைவர் கூட உட்காந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி, தலைவரை போய் பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்கா? போட்டோ ஒரு போட்டோ இருக்கா? இல்ல இல்ல. விஜய் கூட உட்காந்து போட்டோ எடுத்த மாதிரி இருக்கா? பாத்துருக்கீங்களா? அப்ப யார் ஃபேனு? ஆனா அவரு ஃபுல்லா போனா தலைவர் அப்படிதான். அப்பதானே ஃபாலோவர்ஸ் ஏறும், அப்பதானே யூடியூபுக்கு லைக் ஆகுது. நல்ல கபிலன் சொல்ற நல்ல உள் வாங்கிட்டு இருக்கோங்க. அவன் தலைவருக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருக்காரா? இல்ல கபிலன் கூட விஜயோட தலைவர் பக்கத்துல இருந்து ஒரு போட்டோ ஏதாவது பாத்துருக்கீங்களா? இல்ல விஜய் கூட நின்று புலிப்பட டைம்ல, திருப்பாச்சி பட டைம்ல போட்டோ எடுத்த வீடியோ எல்லாம் போட்டோலாம் இருக்குல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் தட்டி விடுங்க. அடுத்த கேள்வி. விஜய் கூட தான் தலைவரை நேரில் பார்த்துட்டு நிறைய தடவை போட்டோ எடுத்திருக்கிறான். அதுக்காக விஜய் ரஜினி ரசிகன் ஆகிட முடியுமா? ஏங்க பேச விடுங்க, ரொம்ப தன்மையா பேசுற மனுஷன். பேசுங்க ப்ரோ. கமெண்ட்ல உட்காந்து கெட்ட வார்த்தையில சொல்லி போட்டதெல்லாம் நீங்க பாக்கலையா ஜிப்ஸி? இது வரைக்கும் பேசுறீங்க, கபிலுக்கு முன்னாடி பேசலாம் முடியாது. நீங்க பேசுறீங்க, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க.
சொல்லுங்க டாக்டர். மறந்துட்டாப்புல போல இருக்கு. நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமா? சிரிக்கிறா போல. டாக்டர் சிரிக்கிறீங்களா? எந்த பஞ்சு தான் இருக்கா? சொல்லுங்க என்ன சொல்லுங்க, பெரிய பரவாயில்ல. பஞ்சு? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா நான் பேசுறதே நான் மறந்துடுவேன். எப்படி இருக்கு டார்க்ல? கேக்கல ஏங்க? என்ன விஜய் மாதிரியே பொறுமையா சத்தமா பேசுறீங்க? பேசுங்க மாநாட்டுல டாக்டர். இப்படியா பேச போறீங்க? சொல்லுங்க. உள்ள வந்தது சொல்றீங்க, பரவாயில்ல. எதுவா இருந்தாலும் சொல்றீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சரி, கட்சிக்கெல்லாம் நிதியெல்லாம் திரட்டியாச்சா டாக்டர்? தெரியல ப்ரோ. சரி ரைட்டு. படத்துக்கு அந்த படத்துக்கு ப்ரொடியூசரா பிடிச்சாச்சா இல்லையா? ஆமாம்ல, நீங்க தான் ப்ரொடியூசர். அதுவே நான் மறந்தே போயிட்டேன். நாங்கெல்லாம் கிடையாது ப்ரோ. ஏங்க நீங்க என்ன? நீங்க இல்ல, உங்க தலைவர், உங்க கட்சி தலைவர். ப்ரோ இல்ல ப்ரோ, இது வந்து வேற. இது கேவிஎன் ப்ரொடக்ஷன் பெங்களூர்ல வந்து பெரிய இது ப்ரோ, பெரிய கை அவங்க தான் பண்றாங்க. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் யாருப்பா? அதை சொல்லுங்கப்பா. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் யாரு அந்த படத்துக்கு? பெரிய கைனா பக்கத்துக்கு சின்ன கை ஜெகதீஷ் தேவைப்படுது. அதே பெரிய கை தனியா பண்ண வேண்டியதானே? அவ்வளோ பெரிய பட்ஜெட்டா? 1000 கோடியா? பண்ணுவானுங்க ப்ரோ அவங்க. இருக்கலாங்க, அது என்னமோ காரணம். 1000 கோடி 2000 கோடி கூட இருக்கும் பட்ஜெட். கடைசி படம் வேறல. என்னது 1000 கோடியா? புரியல. எதுக்கு பட்ஜெட் படத்துக்கு? எந்த படத்துக்கு? கடைசி படத்துக்கு. கடைசி படம் என்ன அழைக்கப்படும் 69. இப்படி இப்ப கரெக்ட் பண்ணிட்ட பாருங்க. அதுக்குள்ள எப்படி பார்த்தேன். நல்ல வேலை என்கிட்ட வாங்கி கட்டிக்க பாத்தீங்க. கடைசி படம் யார் சொன்னது? கடைசி படம் என்று அழைக்கப்படும் 69. அதாவது தளபதி என்று பெயர் கொண்டவர். தளபதி பெயர் கொண்டவர், புனை பெயர் கொண்டவர். என்ன டார்க்ல கடைசி படத்துக்கு என்ன 1000 கோடி இப்படிதான் சொல்லி உள்ள சுத்தி வச்சிருக்கீங்களா? படத்துக்கு 100 கோடி கூட பட்ஜெட் கிடையாது, தெரியுமா ஜித்து? ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். 140 150 கோடி தானே கோட்டாவே. ஆமா, இந்த படத்துக்கு அது கூட பட்ஜெட் இல்ல. 60 கோடிக்குள்ள முடிச்சிடணுமா படத்தை. ஆமா ஐயா, salary 200 கோடி salary. அப்ப அது ஏங்க நான் ஒன்னு சொல்லிடுவேன். அனந்து சார் மரியாதை பேசியிருக்கேன் உங்ககிட்ட. அப்போ அந்த லத்திகா படம் 200 நாள் ஓடிச்சுன்னு நம்புவீங்க நீங்க? வேற சும்மா இருங்க. வெளில எங்கேயாச்சும் இழுச்சவன் எங்கேயாச்சும் ப்ரொடியூசர் கிடைச்சானா அவன் தலையில மிளகா அரைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் மாதிரி, புரியுதா? அதை நாங்கள் இத்தனை கோடி சம்பளம் வாங்குறோம், இத்தனை கோடி இவ்வளோ கோடி கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ ஏஜிஎஸ்லாம் போடல. அந்த மாதிரி வந்தால் அண்ணன் பிஹேவியர் வேற. நீங்கள் இப்போ அண்ணன் இப்போ அவர் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கோடி தாங்க பட்ஜெட்டு. 50 கோடி 60 கோடியே சொன்னாங்க. என்ன டார்க்ல கரெக்டு தானே? வாசம் தானே நான் சொன்னது? இல்லை ப்ரோ, நீங்களே நினச்சின்னு எல்லாத்தையும் சொன்னேன் ப்ரோ. அப்போ நீங்கள் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் நீங்களே நினச்சதை எடுத்து சொல்லிட்டே இருப்பீங்க. நாங்களாம் கேட்டோம்ல. பிகில் படம் 300 கோடி, கோட்டு படம் 400 கோடின்னு சொல்லி நீங்களே நினச்சி ஒன்றுனா போட்டீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தானே இருந்தோம். இல்லை ப்ரோ, உங்களுக்கு சன் பிக்சர்ஸ் சொல்கிற மாதிரி அவங்க ப்ரொடியூசர் மாதிரி அதே. உங்களுக்கு சன் பிக்சர்ஸும் ஏஜிஎஸும் ஒன்றா? ரெண்டும் ஒன்று தான் ப்ரோ. அப்படியா? பிகில் படம் 300 கோடின்னு சொல்லி ஏன் ட்வீட் போடல? எது ப்ரோ? பிகில் படம் 300 கோடின்னு சொன்னாங்களே, அதை ஏன் ட்வீட்டா போடல? அவங்க இப்போ இது பண்ணியிருக்க முடியாது. இப்போ சன் பிக்சர்ஸ் இப்போ வந்து ஜெயிலர் அதான் ட்வீட்டா போட்டாங்களே. அப்புறம் என்ன? போட்டது மட்டும் இல்லப்பா, 600 அது ஃபைலுங்க, ஃபைல் வேற பண்ணாங்க. அதுக்கும் ஆனுவல் ரிப்போர்ட் இருக்கு, அதையும் எடுத்து பாருங்க. இல்ல ப்ரோ, 600 crores-னு அபோவ்னு போடல ப்ரோ அவங்க. இது ஏங்க 400 கோடி இல்ல சன் பிக்சர்ஸ் ட்வீட் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏங்க அவங்க 500 கோடிக்கு போட்டது உங்களுக்கு ட்வீட்லாம் நீங்க பாக்கலையா? 525 பார்த்தேன் ப்ரோ, நான் எல்லாம் வாட்ச் பண்றேன். சரி, 400 கோடிக்கு சரி, அதை விட 100 கோடி கம்மியா பண்ணிருக்கீங்க கோட்டு படம் அப்படின்னு வச்சுப்போம். எங்க நான் எடுத்து ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து காட்டுங்க. பிகில் படத்துக்கு 300 கோடி ட்வீட் போட்டாங்களா என்ன? விடுவாங்க ப்ரோ. இப்போ இன்னும் டவுட்டோட 100 கோடி அடிச்சு நம்புறீங்களா நம்பலையா டார்க்ல? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்புறீங்களா நம்பலையா? ஆகாஷ் ஜிப்சி நானே நம்புறேன் ப்ரோ. லவ் டுடே 100 கோடி பண்ணேன்னு சொன்ன நம்புற மனசு ஏன் வந்து கோட்டு படம் பிகில் படம் 100 கோடி அடிச்சுன்னு சொல்லி ஏன் நம்ப மாட்டேறாங்க? ஏன்னா அங்க படம் நல்லா எல்லாம் ஓடலைன்றது ஊருக்கே தெரியுங்க.
அந்த ஃபேக்டை ஏத்துக்கணும் டார்க்ல. சரி இந்த பாக்ஸர் சண்டையெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டுங்க. இல்ல டார்க்ல நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்களாம் இப்ப அப்கிரேட் ஆயிட்டீங்க. எப்படி அப்கிரேட் ஆயிட்டீங்க? நீங்களாம் சினிமா பத்திலாம் இனிமேல் பேசவே கூடாது. நீங்க இனிமேல் எதை பத்தி பேசணும்னா அரசியலை பத்தி தான் பேசணும். நீங்க அரசியலை பத்தி பேசுங்க டார்க்ல. சரி இன்னைக்கு வந்து உங்க மேல 4-5 குற்றச்சாட்டு வந்திருக்கு. புசி ஆனந்த் என்னடான்னா அந்த அம்மாவை வந்து இந்த மாதிரி யாரோ ஒரு வயசான அம்மா 55 வயசு இருக்கும், அந்த அம்மா வந்து கீழே உட்காந்து பேசுது. அந்த அம்மா வந்து ஒரு 4 பவுன்சரை வச்சு அடக்குமுறை பண்ணியிருக்கிறீங்க. நல்லாவா இருக்கு? வயசானவங்க உங்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய ரசிகர் மன்றத்தால உங்களுடைய கட்சியால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கூப்பிட்டு வச்சு நாகரிகமா 4 வார்த்தை பேசி அனுப்புறதை விட்டு அதை சமாதானப்படுத்தி அனுப்புறதை விட்டு பவுன்சரை வச்சு அடக்குமுறை பண்ணிருக்கீங்களே, நல்லா இருக்கு இதெல்லாம். சரி ப்ரோ சரி ப்ரோ அவங்கள வச்சு பேசியிருக்கலாம் தான், இப்போ தெரியல. சரி ரெண்டாவது கேள்வி, மெடிக்கல் சீட்டு பேரம் பேசுறீங்களா? என்ன என்ன கட்சி அது? அது என்ன 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 இது என்ன சந்தேகம்? நான் அதான் ப்ரோ இப்பதான் பார்த்தேன். அதான் அது என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியலையா? ஏங்க ஒரு கட்சியில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இமிடியேட்டா என்ன ஏதுன்னு பாக்கணுமா இல்லையா? அதான் ப்ரோ பார்த்தேன். நான் அதை பத்தி பார்த்து சீட்டு போட்டு பொதுச்செயலாளரை கண்டிங்க. ஏங்க உங்க உள்ள கட்சிக்குள்ள நடக்கிற தப்பு உங்க கட்சிகள் ஆளுங்க உறுப்பினர்கள் செய்யற தவறு நீங்க தாங்க முதல்ல கண்டிக்கணும். வெளியாளுங்க வந்து கண்டிச்சா நல்லா இருக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் எல்லாரும் இங்க இருக்க உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லவனும் இல்லை ப்ரோ. அது மாதிரி அவனா வந்து இது மாதிரி விஜய் நல்லவரா கெட்டவரா? அப்ப விஜய் நல்லவரா கெட்டவரா? இல்ல ப்ரோ, உலகத்துல யாரும் நல்லவரும் கெட்டவரும் சொல்லு ப்ரோ. இப்ப எல்லாரும் தான் கெட்டவங்களா அது எல்லாரும் நல்லா எல்லாரும் உட்காந்து மெடிக்கல் சீட்டு பேரம் பேசலையா? எல்லாரும் உட்காந்து மெடிக்கல் சீட்டு பேரம் பேசலையா? யாராவது எடுத்து தந்த தானே உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி நிறைய பேர் யாரு எடுக்க. அதான் கேக்குறேன், மத்தவங்க பண்றாங்கன்னா அப்ப நீங்களும் பண்ணுவீங்களா? மத்த கட்சிக்காரன் பண்றாங்கன்னா நீங்களும் பண்ணுவீங்களா? மத்த கட்சி எங்க ப்ரோ பண்ணாங்க? சரி அப்ப டிவிகே கட்சி தான் பண்ணுது. சரி அப்ப டிவிகே கட்சி தான் பண்ணுது, தப்பு தானே? படிக்கிற பசங்க கிட்ட போயிட்டு நீங்க திறமைய இல்ல படிக்கிற பசங்க கிட்ட போயிட்டு இல்ல மெடிக்கல் சீட்டு நீங்க யாரை கிட்ட பேரம் பேசுறீங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் இது அரசியல் இருந்தனால தானே வெளிய வருது. புரியல, என்னது அரசியல் இருந்தா வெளிய வருதா? நீங்க கட்சி ஆரம்பிச்சனால தானே பேரம் பேசுறீங்க? இல்ல அங்க பேரம் பேசுறாங்க. யார் கொடிய கட்சி கார்ல யார் கட்சி மேல கொடிய கட்டி வச்சிருக்காங்க கார்ல? சொல்லுங்க. அதனால வேற யாரோ கூட உள்ள ஏத்தின்னு வச்சு போயிருக்கலாம். அவங்க கூட என்ன அப்ப அறிக்கை வந்திருக்கணும் இந்நேரத்துக்கு சொல்ல முடியாது. அப்ப பொதுச் செயலாளர்கிட்ட இருந்து அறிக்கை வந்திருக்கணும். டிவிகே கட்சியில இருந்து லெட்டர் பேட்ல வந்திருக்கணும்ல, இது எங்கள் கட்சி சார்ந்தவர் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்கோம்ல. காரை பறிமுதல் அந்த ஒரு பையன் மேல அந்த போன பர்த்டே அன்னைக்கு கையில எரிஞ்சு போனதுக்கு உடனே ஈவினிங் அந்த அம்மா வந்து எல்லாம் ஃபைன் அப்படின்னு அந்த மாதிரி. சரி அதை கூட விடுங்க. நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்றீங்களா டாக்டர்? உங்க திருச்சி மாவட்ட செயலர் யாரு? அதெல்லாம் தெரியாது ப்ரோ. என்ன ஊர்? சொந்த ஊர் என்ன ஊரு? திருவண்ணாமலை. பாண்டிச்சேரி. நாங்க இப்பதான் பாண்டிச்சேரிக்கு தான் வரும். நான் அது இங்க ரிலேட்டிவ் வீட்டில் தான் இருக்கேன். நான் அங்கதான் மெயின் எனக்கு எல்லாம். சரி சரி, நீங்க சொந்த ஊர் பாண்டிச்சேரி தானே? திருச்சி மாவட்ட செயலாளர் ஏற்கனவே விஜயமங்கல இயக்கத்துல மசாஜ் பார்லர்ன்ற பேர்ல வச்சு நடத்தி அப்புறம் போலீஸ் தனிப்படையை வச்சு பிடிச்சி 2-3 பெண்களை மீட்டு எடுத்தாங்க. சரிங்களா? அவரு கூப்பிட்டு வச்சு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறீங்க டிவிகே கட்சியில. இதுக்கு என்ன பேர் இருக்கு? தப்பு தானே? அப்புறம் இம்மிடியட்டா மாவட்ட செயலர் பதவியில இருந்து இறக்குங்க. இறக்க சொல்லிடலாம். சரி அப்படியே அடுத்து தூத்துக்குடி பக்கம் போமா? போலாம். தூத்துக்குடி மாவட்ட செயலர் யாரு? நீங்களே சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க தானே அந்த கட்சி கட்சியில இருக்கீங்க. இல்ல கபிலர், நிஜமாவே எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கு ப்ரோ. நீங்க ஏதாவது இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல அப்படிதான் இருக்கீங்களா? இல்ல ப்ரோ, கட்சி சம்பந்தம் இல்ல. ஏன்னா இல்ல நாட் ஒன்லி இப்போ நீங்க மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் ஒரு 2-3 ஸ்பேஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப இவர் கேட்ட இதே கேள்விதான், ரிப்பீட்டட் கேள்விதான். அவர் தெரியுமா இவர் தெரியுமான்னா எனக்கு இது தெரியாதே எனக்கு அது தெரியாதான் சொல்றாங்க. அப்பதான் நான் பாக்குறேன், இல்ல நாங்க வந்து இதுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இருக்கோம், பட் எங்களுக்கு தெரிஞ்ச பேர் கூட உங்களுக்கு தெரியலையே. அப்போ இப்ப நீங்க இப்ப பேசிக்கா நீங்க படத்தை கொண்டுட்டு அப்படியே விட்டுறீங்க, கரெக்டா? கட்சிக்குள்ள போவே இல்லை, கரெக்டா? ஆனா ஓட்டு போடுவீங்க, கரெக்டா? அது மாதிரி கட்சியில இந்த தரப்பு நிறைய பேருக்கு. இப்ப நாங்க வந்து இதுக்கப்புறம் தான் போனோம். இப்ப இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்ப
மாநாட்டில் இப்போ முடிச்சிட்டு நீங்க ஓட்டு யார் யார் ஓட்டு போடுறேன்னு முடிவு பண்றேன்னா எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? இப்போ அண்ணாக்கு நீங்க சும்மா ஃபேன் அப்படின்னு அப்படியே போட்டுருங்களா, இல்லைன்னா ஏதாவது ஒன்று வச்சு நீங்க முடிவு பண்ணுவீங்களா? எதை வச்சு நீங்க ஓட்டு டிசைட் இல்லை ப்ரோ, பண்ணுவீங்க? அதான் அவங்க என்ன கொள்கை அதை வச்சு தான் ப்ரோ. அட்லீஸ்ட் பார்ப்பீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லை இப்போ எங்கள் வீட்டிலே எல்லாம் இப்போ டிஎம்கேல தான் இருக்காங்க. ஓகே ஓகே, அதை விட பெட்டர் கொள்கை வந்தால் நீங்கள் மாறுவீங்களா? ஆமாம் ப்ரோ. இல்லை புரியல, உங்க கட்சி உங்க வீட்டில் எல்லாரும் டிஎம்கேல தான் இருக்காங்க. சரி, அதுக்கு இல்லை அதுக்குன்னு நான் எனக்கு பிடிச்ச நான் டிஎம்கேல தான் போடணும்னு அவசியம் இல்லை. அது ரைட்டுங்க, உங்க தனிப்பட்ட விருப்பம், அது உங்க விருப்பம், நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, அது எதுக்கு இங்க சொல்லிட்டுன்னு கேக்குறேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கட்சிக்காரங்க இருக்கதானே செய்வாங்க. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, 2 கட்சியும் தான் இருக்கு சப்போர்டர் எங்க வீட்டுலாம். அதுக்கு நான் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணேன். நீங்க சொல்றது சப்போர்ட், எங்க வீட்டுல பொறுப்புல இருக்காங்க. ஓகே ஓகே, நமக்கு கட்சிக்குள்ள சும்மா சப்போர்ட் பண்ணாங்க அவ்வளவுதான், மற்றபடி பொறுப்புல எல்லாம் கிடையாது. ஆனா என் மாமா இருந்தாரு ஓகே தேமுதிகல பொறுப்புல இருந்தாரு. பெருசா இப்ப அவரும் இல்ல, இந்த பொறுப்பும் இல்லை. அப்புறம் விவசாய நிலத்துல கூட்டம் போடுறீங்க, வாழ்த்துக்கள். இந்த இதுதான் வந்திருக்காப்பா அறிக்கையில, பிளாஸ்டிக் வந்து 0 பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் வந்திருக்கா அறிக்கையில? அங்கதானே இருக்கு செக்மேட்டு, அங்கதானே இருக்கு செக்மேட்டு. நான் அதுக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்க விவசாய நிலத்துல, நீங்க பொது இடத்துல, பொது நிலத்துல சும்மா விளை நிலங்கள்ல நீங்க குப்பையை போட்டீங்கன்னு வச்சீங்களா, சோழி முடிஞ்சுது. அது வந்து சுத்தி பாத்தீங்கன்னா தென்னை மரம், அது விவசாயம் பண்ற பூமி அது. ஆமா ஆமா, அதான் கேட்டேன் நானு. நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க யூஸ் பண்ற அந்த 151 ஏக்கருக்கு சென்டர்ல தாங்க அந்த இதுவே இருக்கும். ஒரு மோட்டர் கொட்டா இருக்கும், ஒரு குளம் ஒன்று இருக்கும். நீங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க, கரெக்டா 4 நிமிஷம் 10வது செகண்ட்ல இருக்கும் பாருங்க. சென்டர்ல ஒரு குளம் இருக்கு. சென்டர்ல ஒரு குளம் இருக்கு, அதாவது கிணறு. புரியுதுங்களா? உள்ள வந்து எவனாவது தண்ணி போட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா ட்ரெயின் போகும். புரியுதுங்களா? சைட்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஹைவே ரோடு. போலீஸ் தாங்க பாவம், சத்தியமா போலீஸ் பாவம். கண்ணு 4 பக்கமும் வைக்கணும், எப்படி பண்ணுவாங்க? வரப்பு கிருப்பு எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. கேக்குறீங்களா? ஆமா ஆமா, கேட்டு. வரப்பு கிருப்பு எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க. மேல இருந்து பார்த்தாலே தெரியும், வரப்பு தெரியும் உங்களுக்கு. அது பிளாட் போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏன் குளம் கிணறுலாம் அப்படியே இருக்கு, அதையும் மண்ணை போட்டு மூடி இருப்பாங்கல்ல, ஏஞ்சிச்சு. அம்மா கபிலர் அடுத்த வாட்டி மேல வரும்போது யாராவது இந்த கட்சி பணிக்குள்ள இருக்கிறவங்க, இல்ல நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க வந்து அட்லீஸ்ட் அடுத்த ஸ்பேஸ்ல கேட்டு பதில் சொல்றவங்க, அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க. அங்க என்னதான் பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான். ஏங்க அவனுங்க சிம்பிளா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப்லயும் ட்விட்டர் குரூப்லயும் ஆர்டர் போட்டாங்க, எங்க வேணாலும் போ, இந்த கபிலன் ஸ்பேஸுக்கு மட்டும் போகாதீங்க, அங்க மைக்கை வாங்கி பேசாதீங்க. இது ஆர்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. மற்றவங்க கட்சிக்காரன் ஸ்பேஸுக்கும் போட்டானா அங்க போயிட்டு வாயை விட்டு மாட்டிக்காது. அவங்க கேட்குற கேள்விக்கு ஒன்றாலும் பதில் சொல்ல முடியாது. எதா இருந்தாலும் அண்ணன் மாநாடு நடத்துவாப்புல, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டுக்க. ஏன்னா நீ போன இடத்துல உன் கட்சி கொள்கை என்ன, உன் கட்சி கோட்பாடு என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லாமல் திணறுவானுங்க. எத்தனை பேர் தான் லயோலா மணி மாரி உட்காந்து யூடியூப்ல உட்காந்து உருட்ட முடியும்? பெரியாரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு எங்க அண்ணன் அன்றே சொன்னார அப்படின்னு சொல்லிட்டு எங்க தளபதி நடிச்ச 50 படமும் 50,000 புத்தகங்கள் விடலாம் அப்படின்ற ரேஞ்சில் பேசுவாங்க. சரியா? இந்த மாதிரி அதோட சரி, அவன் பேட்டி கொடுத்து அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் அந்த நடிகை பேட்டி கொடுத்தானா பாத்தீங்களா? ஆமா, அவன் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒரு சேனல் அட்டன் பண்ணானா பாத்தீங்களா? அதோட மூட்டை கட்டிட்டாங்க. ஏய் தம்பி, நீ போய் மேடையில போய் நீ டிவி சேனல்ல போய் பேசுனது போதும், மூட்டை உட்கார அப்படின்ட்டாங்க. அவன் அப்படி ஒரு டேட்டா பேச கொடுத்தான். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஹிந்தி பீஸ் வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, அப்பவே எங்க ஆளு வந்து ஹிந்திக்கு வந்து எதிரா வந்து குரல் கொடுத்துருக்கேன், அது இப்போ கண்டென்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவனை காணோம். அவனை சேனல்ல கூப்பிட்டு வச்சு பேசுற நிப்பாட்டினாங்க. அடுத்து இன்னொருத்தன் இருக்கிறான்,
எங்களுக்கு நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து மொத்தமா எங்களுக்கு 25% வாக்குப்பதிவு இருக்குன்னா பேரு பாம்குமார். ஓட் பேங்க் இருக்குன்னா 25% ஓட் பேங்க் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு நாங்க வந்து மாநாடு நடத்தி நீங்க பாருங்க எத்தனை பர்சன்டேஜ் நாங்க வாங்குறோம் மட்டும் பாருங்கன்னு சரி சவாலால் விட்டானுங்க. முடிஞ்சு போச்சு. தம்பி நீ மூட்டை உட்காரு. அவனா ரெட் நூல் சேனலுக்குள்ள நுழைஞ்சிடுற, இந்த பக்கம் வா தம்பின்னு உட்கார வச்சிட்டாங்க. வாய மூட்டை. அதனால என்ன பண்ணிட்டான், சொந்தமா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணிட்டான். புரியுதா ஜிப்ஸி? ஆமா, இங்கேயும் கூப்பிடுறதுல அப்ப இப்படி போயிட்டானா? இவங்க கட்சியில சரியான பேச்சாளர் கிடைக்கல ஜிப்ஸி. இதான் உண்மை, இதான் ஃபேக்ட். கிடைச்ச பேச்சாளர்கள் எல்லாருமே உட்காந்து தரிகனத்தான் ஃபேன் பேஸ்ன்ற மைண்ட்ல அந்த மைண்ட் செட்ல தான் சுத்துறானுங்க. எங்க அண்ணன் அப்படி வந்தா இப்படி கீச்சிருவாரு, அப்படி கீச்சிருவாரு, சொல்லவே தேவையில்லை. இங்க வர்றவங்க எல்லாமே அந்த ரேஞ்சில தான் எல்லாம் அந்த ஃபேன் பேஸ் மைண்ட்ல தான், அந்த ஃபேன் ஃபைட், அந்த ஒரு ஃபேன் மைண்ட் செட்ல தான் பேசுறானுங்களே தவிர ஒரு கட்சியோட பொறுப்புல இருந்து பேசுற மாதிரியோ இல்ல ஒரு கட்சியில இருந்து கட்சி சார்பா நின்று நம்ம பேசுறோம் அந்த பொறுப்புணர்வே கிடையாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, இவன் சரியில்லை ரிப்போர்ட் வரும்ல, யாருப்பா அந்த டிவிகே பேச்சாளர் சரியில்லை அவனை தூக்கி வெளில போடு, இப்படிதான் வருது எல்லாமே. சரியான பேச்சாளர் இல்லாம தத்தளிக்கிறாங்க. இப்ப கடை வாங்குறாங்க. இப்ப பேச்சாளரை சொன்னா நம்ப முடியாது ஜிப்ஸி, நம்மளை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. ஏங்க பார்த்தா இன்னைக்கு பேசுன பேச்சுக்கு பூவானது தூக்கி வெளில போடணும். அதே எப்படியே கட்சி பொதுச் செயலாளர்ல எப்படி தூக்க முடியும்? கரெக்ட் தான். அனந்த் சாரை விட்டாலே போதும். ஓப்பனா சொல்றேன், அனந்த் சார் நல்ல பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் இருக்கக்கூடிய ஆளு. அவர் உள்ள பூந்து நாலு வாரத்தை இங்கிலீஷ்ல எடுத்து விட்டு பிரட்டி எடுப்பாப்புல, தோசைகளே பிரட்டி போட்டு எடுத்துருவாப்புல. டிவி கட்சியெல்லாம் பிரச்சனை கிடையாது, மடிச்சு பாக்கெட் லிஸ்ட் வந்துருவாப்புல, அக்கில் லிஸ்ட் வந்துருவாப்புல அனந்த் சார்லாம். என்ன ஆனந்த் சார்? ஆமா அன்னைக்கே பாத்துனேன், அமெரிக்கன் பாலிடிக்ஸ்லயே போட்டு வேற விட்டு ஆட்டினாரு. அமெரிக்கன் பாலிடிக்ஸ் பேசுறாரு, உள்ளூர் பாலிடிக்ஸ் பேசணும்ல, அப்பதான் நம்புவாங்க பாலிட்டிஷியன். அமெரிக்கன் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசாத பாண்டா போய் வாய விட்டான். என்ன பண்ணிட்டான், டேய் உனக்கு கமலா ஹாரிஸ் பத்தி ஏதாவது தெரியுமா, இல்ல உனக்கு ட்ரம்ப் பத்தி எதாவது தெரியுமா, மூட்டை உட்காடுறா, என்ன ஏதுன்னே தெரியாம நீ எல்லாம் அமெரிக்க அரசியல் பத்தி பேசுறோம், அடிச்சு உட்கார வச்சிட்டானுங்க. அதோட போனோம் தான், அமெரிக்கான வாயில வரவே வராது அவன் வாயில இருந்து. நாடோடிகள்ல காதுலயே போடுவாங்களே பைப் எடுத்த அந்த மாதிரி ஒரு அடி. அதேதான் ஆனந்த் சாருக்கு தெரியும். அவர் 2-3 தடவை யூஎஸ் போயிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு தெரியும். அவர் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவுக்கு போயிட்டு வராரு. பேசுனதுல காமெடி என்னன்னா, அவர் வந்து இங்க வந்து ரைட்டுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு, ப்ரோ ரைட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. ஆனா ட்ரம்புக்கு அங்க போய் சப்போர்ட் பண்றான்னு பேசிக்கிட்டு இருந்தாப்ல. அதுதான் காமெடி. இதுல என்ன தெரியுமா கொடுமை, ஒரு வயசானவருங்க ஜிப்ஸி, அந்த பக்கத்துல நிலம் ஒண்ணு இருக்கு, விவசாய நிலம் தான், சுத்தி இருக்கிறது விவசாய நிலம் சரிங்களா. வண்டி நடுவுக்கு ஏறு ஓட்டுருக்குறாங்க, நல்லா பார்த்துங்க. புழுதி அடிச்சிருக்கு, புழுதி அடிக்கிறது தெரியுமில்ல, விறகால் விடுறது. அதாவது நடமாட்டாங்க, நெல் மழை, அதாவது ஏறு ஓட்டி வச்சிருவாங்க, வெறும் தண்ணி இல்லாத பொட்டை மண்ணில் ஏறு ஓட்டி வச்சிருவாங்க, அதான் புழுதி அடிக்கிறது. அதில் மழை பெஞ்சு அதில் வந்து விறநெல்லை வீசிடுவாங்க, அதில் மழை வந்து அதுவாக விளைஞ்சதுன்னா அதான் விறகால் விடுறது, விறநெல் விடுறது. இதில் வந்து என்னன்னா பக்கத்தில் விவசாய நிலம் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு விவசாய நிலம், அதெல்லாம் ஆட்டு மேய்ச்சலுக்கு இருக்கிறாங்க. இப்போ இவங்க மாநாடு போடுறாங்கல்ல, 10 நாள் 2 மாதம் அந்த இடம் ஆடு மாடு எதையும் மேய்க்க முடியாது. ஆடு மேய்ச்சல் ஒன்றுமே இருக்கு, அவன் எங்கே போய் ஆட்டை மேய்ப்பான்? உனக்கு மாநாடு போடுறதுனா போடு, எல்லா பயிலும் வயிற்றுலையும் அடிச்சு தான் போடுறானுங்க. சொந்த கட்சிக்காரன் வயிற்றுல மட்டும் அடிக்கிறது இல்லை, சுற்றி விவசாய நிலங்க. அங்கே இருந்துக்கிட்டு விவசாயத்தை பற்றி பெருமையாக பேசிட்டு போனீங்க பாருங்களேன், அதான் நடக்க பாருங்களேன். இவங்களுக்கு தெரியாதுங்க, இவங்களுக்கு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அண்ணா மாநாடு போகிறாரு, பயங்கரமாக இது நடக்க போகுது அது நடக்க போகுது, என்னமோ அப்படியே தமிழ்நாட்டே புரட்டி போகிறாரு. நீ 5 லட்சம் பேர் ஆளை கூட்டு வந்தாலும் சரி, இல்லை 10 லட்சம் பேர் ஆளை கூட்டினாலும் சரி, கூட்டம் வருதா அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. நாளைக்கு தலைப்பு செய்திகளே வரும்போது விஜய் மாநாடு, லட்சம் மக்கள் திரண்டனர், கூட்டமாக மக்கள் திரண்டனர், அவ்வளோதான்.
அது சினிமா மவுத்து, அவ்வளவுதான். அது போக போக அது மொத்தமா சரிஞ்சிடும். அதை நம்பி இவனுங்க வந்து இல்ல வர்ற கூட்டம் வர்றதெல்லாம் ஓட்டா மாறாதுன்னு இவங்களுக்கு எப்போ புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஜிப்சி. எப்படியா புரிய வைக்கணும் ஜிப்சி. எப்படி ஜிப்சி புரிய வைக்கிறது? இருங்க, டிரைவிங்ல இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு எப்படியா புரிய வச்சிரும். டிரைவிங்ல இருக்காரா? ஆனந்த் சார் நீங்களா இருக்கீங்களா இல்லையா? சத்தம் கேட்கல, டிஸ்டர்பன்ஸ் கிளியரா இருக்கா? கார்ல போறீங்களா? இல்ல பக்கத்துல பைக் தான். சரி ஓகே. என்ன சொல்லுங்க டாக்டர். புரியல ஜிப்சி. ட்ரிகர் ஸ்பேஸ் போட்டிருக்கானே ஜிப்சி. ஜிப்சி யார புஷியானந்த கண்டிச்சா? இல்ல இல்ல, அவனுக்கு எங்க புசியானதை கண்டிக்க போறானுங்க. ஓஎஸ் கார்டன் சொல்லி போட்டிருக்கிறானுங்க. ஓஎஸ் கார்டனா? விஜய் ஃபேன்ஸ். எதுக்கு? அரசியலுக்கு வரலையா? அடுத்த தலைவர் வர அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாராம். ஓ, வேலையை விடுறவன் உண்மையான தொண்டன். தளபதி மாநாட்டுக்கு லீவு கொடுக்கலன்னு ஒரு பையன் வேலையே விட்டுட்டான். அவன் தான் கட்சியின் உண்மையான தொண்டன். நமக்கு மாநாட்டுக்கு கூட்டம் அலை மோதணும். உண்மையான தொண்டர்கள் அனைவரும் வரணும். ஏய் சத்தியமா சொல்றேன் ஜிப்சி, அவன் தெரிஞ்சு புஷியானது கட்சி விட்டு போக கூடாது ஜிப்சி. அவன் இருக்கணும். ஆமா போக கூடாது, அவன் இருக்கணும். அந்த ஆள் இருந்தாதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும். என்ன சொல்றீங்க? அண்ணா தூக்குவான், இந்த ஆள் தான் அண்ணா தூக்குவான். நீங்க வேணா பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. எப்படி நம்ம எங்க ஐயா எஸ்எஸ்சியை நடுத்துல நிக்க வச்சாங்களோ, முதல் விக்கெட் அவரு தான், அடுத்த விக்கெட் இவரு தான். பாருங்க. ஆனாலப்பட்ட எஸ்எஸ்சி துப்பாக்கி கொடுத்த எஸ்எஸ்சியே தூக்கின புசி வந்து விஜய் தூக்க முடியாதா? அப்ப யோசிச்சு பாருங்க. இதுல கதறானுங்க, நிர்வாகிகளே கதறானுங்க உட்காந்துக்கிட்டு. ஒரு மேட்டர் தெரியுமா? விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஆளுங்களே கதறானுங்க. என்னன்னா அதாவது கிட்டே நெருங்கியே விட மாட்டேங்கிறாங்களாம். விஜய் கிட்டே நெருங்கியே விட மாட்டேங்கிறாங்களாம். ஏதாவது ஒரு விஷயம் ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம் இங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, இதை பத்தி சொல்லணும், ரிப்போர்ட் கொடுக்கணும்னா ரிப்போர்ட்லாம் நீலாம் கொடுக்காத, எங்கள்கிட்ட நீ வந்து ரிப்போர்ட் கொடு, நாங்க நேரடியாக கொடுத்துக்கிறோம், நீலாம் தலைவரை நேரில் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி விடுறாப்புலையாம். அதுவே பணம் உள்ள பார்ட்டினா அவங்களை இறக்கி விடுறாப்புலையாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துங்க. பேசிட்டு இருக்கும்போது தம்பி டிபியை மாத்திட்டு இருந்தா, தம் ஸ்டோன் போடுறாரு. பிடிக்கலையா டிபி? புரியல. பேசிட்டு இருக்கும்போது டாக்லாடு தம் ஸ்டோன் போடுறாரு. டிபி பிடிக்கல போல இருக்குது. என்ன டாக்லாடு பேசுறது சரியில்லை. பேசுறது புரியல. நீங்க பேசுறது சரியில்லை, நான் கிளம்புறேன். பாய். பிடிக்கலையா? டார்க்லாட் சரி பேசுறேன், சரியா பேசுறேன். கொஞ்சம் டார்க்லாட் அட வாங்க மேல வாங்க. அனந்த சார் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு, ஆஃப் ஆயிட்டாரு. என்ன ஏதாவது டிஃபன் ஏதாவது சாப்பிட போயிட்டாரு இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்பேஸ் போடலான்ட்டு நீ போட்டு உட்காந்தா இன்னைக்கு பாத்தீங்க மதியம் பாத்தீங்களா? சுபாமடம் ஸ்பேஸ்ல உட்காந்து எத்தனை பேர் மைக் கேட்டானுங்க. பைப்புல இப்ப கேளுங்க, கேட்க மாட்டேங்கிறானு பாருங்களா. எனக்கு செம்ம ஆத்திரம் இருக்குச்சு. எனக்கு நம்ம ஏதோ நார்மலா ஃபன் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துருந்தா, அங்க உட்காந்துக்கிட்டு இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் இவங்க பிளான் பண்ண மாதிரி இருக்கு ஜிப்சி. அங்க நார்மல் ஸ்பேஸ்ல வந்து சண்டை போறதுக்கு வரானுங்க. டே சண்டை போடலாம் வாங்கடான்னு ஸ்பேஸ் போட்டு உட்காந்தா வரமாட்டேங்கிறானுங்க. ஏன் அப்படி? அப்படிதான் நஜர் அப்படின்னா அப்படிதான் இருப்போம். நம்ம கூப்பிட்டா வரமாட்டோம். இப்ப கூட தம்பி நீங்க
சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, ஏவிஎம் சரவணனோட பேத்தி எல்லாம் அப்புறம் இவரு எஸ்பி முத்துராமன் எல்லாம் தலைவரை பார்த்துருக்குறாங்க. வந்து என்ன மேட்டர்னு தெரியலையா? ஒருவேளை இருக்குமோ? எனக்கும் தோணுது. ஒருவேளை 50 வருஷத்தை முன்னிட்டு கமிட்மெண்ட் ஏதாவது கொடுத்துட்டாரோ ஏவிஎம்க்கு? இல்லை, இருக்கலாம். ஏங்க சும்மாலாம் வந்துலாம் பேசலாம் மாட்டாங்க. இதோட 2வது விசிட்டுங்க. ஏவிஎம் சரவணனே வந்துருக்கிறாருங்க. இல்ல தலைவர் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏவிஎம் சரவணன் வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு. எஸ் 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 அவர் ஏவிஎம் சரவணன், அவர் பையன், அவரோட பேத்தி எல்லாம் அந்த போட்டோல இருக்கிறாங்க. கிங்ஸ்லி போட்டிருக்கான் பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க. எங்க மக்கள் யாரையும் காணோம் இன்னைக்கு. எல்லாமே தெரியல. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் தூக்குமா என்னன்னு தெரியலையா? உண்ட மயக்கமா? ஒருவேளை டிவிக்கே கட்சின்னு மேல போட்டதுனால பயந்துட்டு லிசன்ல இருக்கிறாங்களோ? ஏங்க இது ஒரு கட்சி, இதுக்கெல்லாம் ஒரு பயம் வேண்டி கிடக்கா? சரி சரி ஜிப்சி, இப்ப பிளான் வச்சுக்குமா? சொல்லுங்க. அந்த பிளானு அந்த பெட்டு ஓகேவா? பெட்டை முதல்ல சொல்லிட்டு தான் நீங்க கொடுக்கணும். இதுதான் பெட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஐடி கொடுக்கணும் நீங்க. சரி, இப்போ நான் ஒரு விஜய் ஃபேனுக்கு மைக் கொடுப்பேன். அந்த விஜய் ஃபேன் மேல வந்து அபியூஸ் பண்ணுவான். அப்புறம் மேல ட்வீட், தப்பான ட்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போவான். இவ்வளவுதான் பந்தயம். ஓகே, பாப்போம். ரெடியா? கபிலம் ப்ரோ, டார்க்லாடு இவ்வளவு நேரம் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. ட்வீட்ல போய் பாருங்க, ஸ்பேஸ் ட்வீட்ல ஃபுல்லா அபியூஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. இதான் சொல்றேன். 50 ரூபா தோத்துட்டீங்களா? ஜிப்சி நீங்க தான் தோத்தீங்க. போட்டானா? எங்க போட்டான்? ஸ்பேஸ் கமெண்ட்லங்க. ஸ்பேஸ் கமெண்ட்ல போறதுக்கு மேல வரணும். ஏங்க இது எப்படிங்க செல்லுபடி ஆகும்? சரி விடுங்க, நீங்க ஒண்ணு நான் ஒண்ணு. அது 50 ரூபா லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. 50 ரூபா தோத்துட்டீங்க. குருளே நீங்களும் 50 ரூபா தோத்துட்டீங்க. 550 ரூபா ஆயிடுச்சு. இல்ல பெட் வந்து நீங்க ஸ்பேஸ்க்குள்ள வந்து அபியூஸ் பண்ணுவாங்கிறது தான் பெட். ஓ சரி ரைட்டு, இது லாஜிக் இருக்குல்ல. சரி, அடுத்து எங்க காணும் அந்த விஜய் தானே? டேய் இப்போதான் தேடினேன். சரி, இன்னொரு விஜய் ஃபேன் வந்துருக்கிறாப்புல. பேசு தம்பி. பேசு, தலண்டி பேசிட்டு வந்திருக்கிறியா? நீ தான்ப்பா, சொல்லுப்பா. சொல்லு. யாரு? ஆகாஷ் தான் சொன்னேன். விஜய் ஃபேன் தானே? ஆமா ஆமா. ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடியா? ஓகே. நினைச்சேன் என்ன சொல்லிட்டு. விஜய் ஃபேன் நீ, உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? டிவிகே கட்சியில உட்காந்து மெடிக்கல் சீட்டை பேரம் பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னடா மரியாதை வேண்டி கிடக்கு? ஏங்க நாங்க அப்படிதாங்க பேசுவோம். புரோக்கர் கட்சின்னு பேரை வச்சீங்கடா. இனிமேல் புரோக்கர் கட்சின்னு பேரை வச்சீங்கடா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது செல்வம். நீ யார் சொல்றதுக்கு? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஆமா, என்ன வேணா கில்லி படம் பார்த்துட்டு நேரம் வரானா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தப்பு 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 தப்பு. என்ன புரியல எனக்கு. அப்ப கூட வெக்கமே இல்லாம அண்ணனை இமிடேட் பண்ணாம பிரகாஷ் ராஜ் இமிடேட் பண்றாப்பல. ஹீரோ வாங்க அசோக் சார். வணக்கம். இப்பதான் சாப்பிட்டு முடிச்சீங்களா அசோக் சார்? இப்பதான் வந்தேன்.
பரவாயில்ல. இன்னைக்கும் பாருங்களேன், காலையில சுபா மேடம் ஸ்பேஸ் போட்டதுல அந்த ஃபன்னுன்ற நார்மலா ஃபேன் ஃபைட் இல்லாத ஸ்பேஸ்ல அங்க உட்காந்து மாங்கமானு மைக் எல்லாம் மேல வந்தாங்க. இருறா சரிடா இன்னைக்கு சாயங்காலம் போடுறாங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டா ஒரு பையில காணும். ட்ரிகராகி அங்க ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருக்கானு பைந்தாங்குழி பயில. அங்க உட்காந்துட்டு இங்க நம்ம என்ன பேசுறோன்றத அங்க கேட்டுட்டு இருக்கிறானுங்க அசோக் சார். லட்டி பேக்கர் இவனுங்களை என்ன சொல்லி பண்ணலாம்? ஜாஸ்தி ஆயிடுவாங்களா? ஆமா ஆமா, இல்லைன்னா மட்டும் ஏங்க அந்த ஸ்பேஸ்ல உள்ள போய் மைக் கேட்டு பாருங்களேன், வெளில தூக்கி போட்டுருவானுங்க. அன்னைக்கு அப்படிதான் உள்ள போய் மைக் கேட்டேன் ஜிப்சி ப்ரோ, காலங்காத்தால வெளில தூக்கி போட்டான். நீங்களாவது மைக் கேட்டீங்க, நான் உள்ளதான் போனேன், தூக்கி அடிக்கிறானுங்க வெளில. உள்ளதான் போனேன் ஜஸ்ட். ஏங்க லிசனர்ல இருந்தாலும் இந்த வேலையை தாங்க பாக்குறானுங்க, மைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதுதான் சொல்றேன். நம்ம ஸ்பேஸுக்காக வந்து மைக் வாங்கி பேசுறானா அதையும் பேச மாட்டானுங்க. அனந்த் சார் அன்னைக்கு அப்படிதான் போனாரு, இங்கிலீஷ்ல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு போட்டாரு. அனந்த் சாரை பார்த்துட்டு இவர் இங்கிலீஷ்ல பேசுவாரா, இவர் வெளில தூக்கி போடுறா அப்படின்ட்டான். அனந்த் சார் இங்கிலீஷ் அவ்வளோ ரீச்சா? அவர் இங்கிலீஷுக்கு செம்ம ஃபேன் பேசுங்க. அன்னைக்கு ஒண்ணு இல்ல அசோக் சார், அபியூஸ் பண்ணிட்டு இருந்தான் ஒருத்தன் கமெண்ட் செக்ஷன்ல. அவர் கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரும் என்ன போனா என்ன பண்ணுவீங்க, பதிலுக்கு நம்மளும் அபியூஸ் பண்ணுவோம். இதானே நடக்கிறது யதார்த்தம். தலைவன் என்ன தெரியுமா பண்ணாப்புல, பக்கம் பக்கமா இங்கிலீஷ்ல டைப் பண்ணாப்புல, 4-5 ப்ரூஃப் எடுத்து போட்டாப்புல. போட்டதுக்கு அப்புறம் அவன் கை கும்முடு போட்டு விட்டு அவன் போயிட்டான் போட்டு. வேற ஒன்றும் பண்ணல. மணி என்ன தெரியுமா, ஆரம்பிக்கும் போது 9:15, முடிக்கும் போது என்ன டைம் தெரியுமா 1:15. போயிட்டான். அனந்த் சார் பேப்பர் பேனா கிடைச்சா இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்றது தப்பாயா? அதுவே பெருசா. ஃபேன்ஸோட நிறுத்திக்கொள்ளுங்க. அண்ணன் கிட்ட போய் இதெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் அண்ணன் ட்விட்டர் விட்டே போயிடுவாரு. இவனுக்கு கூட நிறுத்திக்கோங்க. இதுக்குதான் நான் வந்து வேலைக்கு போவேன். சாமானிச்சிட்டீங்க. அனந்த் சார் சோஃபால உட்கார வச்சுக்கிட்டு ஒரு 1 hour டான்ஸ் ஆடுவான் விஜய். எங்க அம்மா செத்து வைப்பாலாம், எங்க அம்மா டான்ஸ் ஆடிட்டே டான்ஸ் ஆடி பாத்துங்க இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. அதாவது இந்த ஜெயிலர்ல ஞாபகம் இருக்கா சார், உங்க படத்தை வந்து ரிவ்யூ பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறானுங்க, இந்தா 10 லட்சம் அட்வான்ஸ், அடுத்த படம் நீ தான் டைரக்ட் பண்ற, எவனா தப்பா பேசணும்னா நீ தான் காலி. அந்த மாதிரி தான் விஜய் பனையூர் ஆபீஸ்ல அப்படிதான் நடக்கும் போல இருக்கு. யூடியூப் சேனல் சொல்லுங்க. இல்ல அனந்த் சார் தான் மேல வாங்க, உங்க சினிமா குரல்ல கூப்பிடுங்க, யாராவது 2 ஐடியா கூப்பிடுங்க மேல. பயப்படாம கூப்பிடுங்க அனந்த் சார். ஒரு பையன் வர மாட்டேங்கிறான், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடுறானுங்க பைந்தாங்குழி பயலுவ. எதுக்கு நீங்க 2ஆம் தேதி ஹிந்தி ப்ரோக்ராம், ஹிந்தி ஈவெண்ட் ஏதோ இருக்குன்னு போட்டோம்னா அப்படியா? அதான் நானும் சொல்லிட்டு இருந்தேன் அன்னைக்கே, நான் சொன்னேன் உங்களுக்கு மறந்து போச்சா என்ன. ஹிந்தி ஈவெண்ட் ஒன்று இருக்கு, தெலுங்கு ஈவெண்ட் ஒன்று இருக்கு. அது 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இன்னைக்கு காலையில கூட சொன்னேன். அப்படியா? ஆமா, தலைவர் அமிதாப் பச்சன், டைரக்டரு, ப்ரொடியூசர் 4 பேர் போதும். அதுக்கு என்ன நம்ம ஊர் இல்ல நம்ம ஊர் மேடம் மாதிரி வருத்துல ஒரு 10 பேர் 20 பேர் உட்கார வச்சுக்கிட்டு இங்க போனா கூட அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்றவர் கூட இருப்பீங்க. தமிழ் குமரன் இருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் குமரன் ஆமா ப்ரொடியூசர் ஒண்ணு. அமிதாப் பச்சன் வந்தா அப்புறம்னா சுபாஷ்கரன் வந்தாகணும். அப்படி சுபாஷ்கரன் அப்படி அமிதாப் பச்சன் ஒருவேளை சுபாஷ்கரன் வர முடியலன்னா தமிழ் குமரன் அந்த இடத்த உட்காந்துருவாப்புல, அவ்வளவுதான். ஸோ 4 பேர் இல்லை 3 பேர், தலைவரும் அமிதாப் பச்சனும் அந்த படத்தை பத்தின விஷயங்கள் பேசுவாங்க. அப்படிதான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி தலைவர் வரலன்னா அமிதாப் பச்சனும் வரமாட்டாப்புல. இல்லைன்னா அமிதாப் பச்சனை மட்டும் வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க, ஏதோ ஒன்று ஹிந்தி வந்துட்டு நடத்தி தொடங்கிடான்றேன், வேற ஒன்றும் இல்லை. 2 பேரை 2 லெஜெண்ட உள்ள தலைவர் வருவாரு, தலைவர் இருக்கும், அவங்க 2 பேரும் இருந்து பேசணும். அதெல்லாம் பண்ணிடுவாங்க. சமிதா பாடி லான்ச், இந்த சமிதா பாடி லான்ச் நீங்க இதுல கூட பாத்தீங்கன்னா கடைசியா 2 பேரும் ஒரே ஆடி லான்ச்ல உட்காந்து பேசுனது எனக்கு தெரிஞ்சு சமிதாபு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்திரன் ஹிந்தி ரோபோட் அந்த இதுல பேசினாங்க 2 பேரும் மேடையில. தலைவரோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தானே அங்க வந்து எசன்ஸ். ஆமா ஆமா,
எப்படியா அவரும் அமிதாப்பும் விட்டு கொடுக்காம பேசுவாரு தலைவரை. தலைவர் அதுக்கு மேல போயிட்டு அவரை புகழ்ந்து தள்ளிடுவாரு. கடைசி அமிதாப் பச்சன் பேசுனது கல்கி ப்ரொமோஷன் வீடியோ தான் இல்ல? ஆமா, கல்கியில வந்தாரு. ஆமா, கல்கி ப்ரொமோஷன்ல பிரபாஸ் கமலஹாசனை வச்சு பண்ணாங்க. அதுதான் பயங்கர வைரல் ஆச்சு. எல்லாம் உயரமா இருக்கிறான், கமலஹாசன் கொல்லமா இருக்கிறான். மறக்கவே மாட்டேன். யாரா நானும் ரவுடி தான், நானும் ரவுடின்னு போய் நின்னு. சரி, எனக்கு தெரிஞ்சு நீ விஜய் ஃபேன்ஸ் எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். நாளை பேர் எவனாவது பகல்ல ஸ்பேஸ் போடும் போது அங்கே உட்காந்து மைக் கேட்டுருந்தீங்க கட்சி போடுவாம்மா. இப்போ உங்களுக்காக நீங்கள் சாயங்காலம் ஸ்பேஸ் போட்டால் வந்து மைக் கேட்டு இருந்துருக்கணும், வாங்கியிருக்கணும். நாலுலேருந்து நான் வேட்டையின அந்த பக்கம் ஸ்பேஸ் போடலான் இருக்கிறேன் அசோக் சார். நாலுலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து. ஆமா ஆமா ஆமா, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு நம்ம. அதுவும் 8ஆம் தேதி வரைக்கும் தான் போட முடியும். என்னால் 9ஆம் தேதியெல்லாம் என்னால் போட முடியாது. இல்ல கபிலன், இப்ப வந்துட்டு பேசினா பள்ளிய டாட்ல கமெண்ட்ல கழுவி ஊத்திட்டு தான் மேல வந்து நல்ல மாதிரி நடிச்சிருக்கா. ஒருத்த விடாம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஜிப்சி, நான் தான் சொல்றேனே ஜிப்சி, விஜய் ஃபேன்ஸு கிட்ட அவனுக்கு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறானுங்க, கபிலன் ஸ்பேஸுக்கு போகாதீங்க, மைக்கை வாங்கி பேசாதீங்க. அவன் அங்க அவனுக்கு பேசினாலும் பாயிண்ட் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது வந்து இங்க அபியூஸ் பண்ணி பேசினா பதிலுக்கு என்ன நடக்குன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். ரெண்டாவது பாயிண்டா பேசவும் தெரியாது, அரசியல் பேசவும் தெரியாது. அப்புறம் ஏன்டா பேச வரீங்கன்னு கேட்டா அதுக்கும் பதில் கிடையாது. இப்போ போயிட்டு என்ன பண்ணுவானுங்க, மிஞ்சி போனால் என்ன பண்ணுவானுங்க, இந்த குடியுரிமை ஸ்பேஸில் உட்காந்து பேசுவாங்க. சரியா? அங்கே ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவானுங்க, அவ்வளோதான் பேசுவானுங்க. அதுவும் ஹரிஸ் என்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பேஸ் போட்டு கதருவான். நீங்கள் ஒன்றும் இல்லை ஜிப்ஸி, 25ஆம் தேதி 26ஆம் தேதி அவனுங்க ஸ்பேஸை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் பாருங்களேன், அவங்க தான் சிஎம்ன்ற ரேஞ்சிலே முடிவு பண்ணி பேசுவானுங்க. நீங்கள் பாருங்களேன், அவனுக்கு தான் சிஎம்ன்ற ரேஞ்சிலே முடிவு பண்ணி பேசுவானுங்க. இன்னும் ஆகலையா? எது? அவனுங்களை கெடுக்கிறதுக்கு நீங்க தான் ஒரு ஆளு. ஆமா, அவனுங்களை கெடுக்கிறதே நீங்க தான். அவனுக்கு நடவடிக்கைலாம் அப்படிதான் இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாருங்க, அனந்த் சார் கபில அந்த கட்சியில் சேர்த்துமா அப்படின்னு கேட்குறாருங்க. அமௌண்ட் கொடுக்குறான்றாங்களாம் அனந்த் சார். ஐயா, இன்னைக்கு என்ன என்னையே வச்சு கார்னர் பண்றீங்க? நான் எதுவுமே சொல்லல ஐயா. இல்லை பாவம் ஐயா, நயம் பாவம். இருக்கலாம், மேபி இந்த இங்கிலீஷ் டிபேட்டுக்கெல்லாம் ஆள் தேவைப்பட்டிருக்கும், அதுக்காக. அவரு ஏரியால அவங்க அப்பா பெரிய ஊர் தலைவருங்க. அவரு சொன்னா வந்து ஊர்ல இருக்கிறவங்கலாம் ஓட்டு போட்டுருவாங்க. அதுதான் இவர்கிட்ட பேரம் பேசினாங்க. 3 லட்ச ரூபாயா 4 லட்ச ரூபாய் ஏதோ பேரம் பேசினாங்க. இவர் அதான் வந்து என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாரு, என்ன கபிலா என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. என்னங்க கேட்குறீங்க இப்படி, வேணாம்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னா. இல்லை கபிலா, இது வந்து கார் வேற புது கார் எடுத்துட்டேன், டியூ கட்டணும் அப்படின்றாரு. நான் அனந்த சார் நேஷனல் மீடியால பேசுறதுக்கா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. அதான் பாம்குமார் இருக்கானே, நம்மளாம் எதுக்கு ஏங்க பாம்குமார் மைண்ட் பவுலிங் அவனே தான். இல்ல bowling-ஆ fielding-ஆ ஜீவாவோட வீடியோ வைரல் ஆச்சு பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, 4-ஆ 6-ஆ? எப்பா சாமி ஜீவா, ஆனா இத நண்பன் பண்ண டைம்லயே செஞ்சிருக்கலாமே ஜீவா, இப்ப லேட்டா எடுத்து விட்டு இருக்கிறானுங்க இந்த வீடியோவை. அப்பவே செஞ்சிடலாம். நம்ம இப்ப வர்றது எல்லாமே முன்னாடி அடிச்சு பழசா இப்ப உங்க கண்ணுக்குலாம் வருது, எல்லாமே பழைய வீடியோ தான். அந்த காருக்குள்ள கை விடுவான் பாத்தீங்களா, இந்த ஃபேன் ஒருத்தன், இதுவே எல்லாமே பழைய வீடியோ தான். ஆமா, இப்ப நீங்க வந்து லைப்ரரில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? சரியா வைரல் ஆச்சுங்க. 2-3 ஓல்ட் ஐடியா ரிக்வெஸ்ட் வச்சேன், பழைய கண்டென்ட்லாம் எடுத்து விடுங்கன்னு. ஒண்ணுனா வரும் பாருங்க. நீ ஏங்க அவனுக்கு செல்லுல எடுத்து இந்த நார்மலா உள்ளெல்லாம் இந்த இதெல்லாம் எடுத்து பண்ண தெரியாதுங்க. மிஞ்சி போனா அந்த கேம் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, அவனே பேட்டி கொடுத்துருக்குறாங்க விஜய. அவனுக்கு இந்த மற்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் தெரியாது, செல்லில் போயிட்டு இது பண்ணுறதுலாம் தெரியாது. கால் அட்டன் பண்ண தெரியும், பேச தெரியும், அந்த செல்லில் கேம் விளையாட தெரியும். அது அந்த செஸ் கேம் விளையாடுவான், அப்புறம் அந்த கேண்டி கிரஷ் கேம் விளையாடுவான். அவ்வளோதான் அவனுக்கு தெரியுமா.
கேமை பத்தின நாலேஜே கிடையாதாங்க. செஸ் எல்லாம் அறிவுல வர்றதுங்க, நீங்க வேற போற போல அடிச்சு அதுதான் வரீங்க. நானும் சொல்றேன். அங்கேயே தப்பா விளையாண்டக்கு என்ன, ஆப்போசிட்ல விளையாடுறது கம்ப்யூட்டர் தானே, என்ன ப்ரோக்ராம் தானே. அப்படின்னாக்கலாம். ஆமா, மோடி அதான் ஈஸி சொல்றேன். வச்சிருப்பா போல. தப்பான மூவ் பண்ணோம்னா மறுபடியும் அதே கைன்னு மறுபடியும் அதே இடத்துல வந்துட போகுது. அப்படியே கத்துக்க வேண்டியதுதான். கபில ஒரு 5 நிமிஷம் பிரேக் வந்துட்டேன். ஓகே ஓகே. என்ன அசோக் சார், கீழே ஏதாவது காக்கா இருந்தா அதை கூப்பிடுங்களா, போர் அடிக்குது, அடிச்சு விளையாடுவோம். கூப்பிடுங்க, நான் போர் அடிக்குதுங்க, ஒரு காக்கா கூட கண்ணில் பட மாட்டேங்குது. எப்படிடா நம்ம நீ இவ்வளவு நேரம் போட்டு ஒருத்தன் கூட வரலன்னா சரி இந்த பாட்டை இல்ல நான் அப்போ ஒண்ணு பண்றேன். நம்ம ஸ்பேஸ போடலாம் பேசாம. இல்ல நான் ஒரு ஐடியா பண்றேன். ஸ்பேஸ் என் பண்ணிட்டு ஓட்டானுங்க பாத்தீங்களா, திட்டு போயிடுவ விஜய் ஃபேன்ஸு ஸ்டில் இருந்தா போட வேண்டியதுனா. ஏங்க அவனால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தாண்டி கூட ஸ்பேஸ் போட முடியல அவனுங்களால. ராடு போயிடுவேன். இந்த டார்க் லேடு வா மேல வந்து என்ன கேட்டா ஒருத்தர் பேசுனா பேசு. குரலி கமெண்ட்ல போட்டிருக்காப்லையா? ஆமா ஆமா, ஸ்பேஸ் கமெண்ட்ல போட்டிருக்காப்ல. இந்த மைக் கொடுத்துட்டேன். இப்ப பேசு டார்க் லேடு. ஸ்பேஸ் கமெண்ட்ல போட்டிருக்கேன், இப்ப பேசு. வாயிலேருந்து எடுத்துட்டேன், பேசு டார்க் லேடு. பெரிய வெங்காயம் மாதிரி பேசுன, இப்ப பேசு. கமெண்ட்ல உட்காந்து கத்திட்டு போற, இப்ப பேசியா? ஏய் என்னையா வேற உண்மை 3 பேருக்கு அப்புறம் 4ஆவது சேர்க்கலான் இருந்தேன், அதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டேன் போற போக்குல. அப்ப பெட்ல 50 ரூபா எனக்கா பண்ணானோ தம்பி? பயந்தாங்கோலி பையன் பண்ணி பேசுறதே பயப்படுறான். என்னக்கா அந்த பையனை பேசிட்டு இது வந்து எமோஜி மட்டும் தானா? கமெண்ட்ல தான பண்ணிருக்காங்க, இதுல பேசலையா? அதான் பேசல, மைக்க வாங்கி பேசினா ஒரு வேளை டிவி கட்சியில புறமட்டையில் அடிக்கிறாங்களோ எதையா விட்டு. வாயை திறந்தா பொய், மண்டையிலையும் பொய், மண்டைக்கு உள்ளேயும் ஒண்ணும் இல்ல, மண்டைக்கு வெளியிலயும் ஒண்ணும் இல்ல. ஒரு வாழ்க்கைன்னு வேற வாழ்றீங்களா? இந்த மானங்கிட்ட வாழ்க்கை வாழறதுக்கு அதுக்கு வேற லண்டனுக்கு வேற திருட்டுத்தனமா ஒரு வாழ்க்கை வேற ஜிப்சி. ஷூ எல்லாம் தெரியுது, ஷூ தெரியுது. அப்புறம் வந்து என்னடான்னு பார்த்தா அப்புறம் வந்து ஆனா உலகத்திலே ஒரு கட்சி கூடிய சின்னத்தை எடுத்துட்டு வந்து திரிஷாக்கு புடையா தச்சாங்க பாருங்க, அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அதனாலதாங்க அந்த ஃபீலிங்கே வந்துச்சு. இல்லைன்னா அந்த ஃபீலிங் எப்படி வந்திருக்கும்? கொடி ஏற்றும் போது அழுவ வந்துச்சு ஃபீலிங். விஜயகாந்த் எல்லாம் வந்து கட்சி கொடி சின்னத்தை அனாசனம் பண்ணும் போதெல்லாம் ஒரு டிஷர்ட்டா எடுத்து போட்டுக்கிட்டாப்புல வந்து அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன். குத்துப்பாட்டுல உட்காந்துக்கிட்டு ஐட்டம் சாங்ல போயிட்டு இப்போ ஒரு நடிகைக்கு நீங்க கட்சி கொடியை நீங்க ட்ரெஸ் கோடா எடுத்து தச்சு கொடுக்குறீங்க. என்னத்த சொல்றது? இது அன்னைக்கே ஆனந்த் சார் கேட்டாரு, கபிலா நான் போட்டுமா அப்படின்னாரு, ஸ்பேஸ் போட்டுமா இதை பத்தி அப்படின்னாரு, சென்சிட்டிவ் இஷ்யூவா இருக்கு போட்டுமா அப்படின்னாரு. வேணா விடுங்க, அப்புறம் அதுக்கு அவனுக்கு சப்பக்கட்டை கட்டுவானுங்க, வேணா விடுங்க ஆனந்த் சார் அப்படின்னு. இவர் முன்னாடி என்ன அடிக்கிறேன்னு தான் சொன்னார். நான் அன்னைக்கே வேணான்னு தடுத்தேன். ஏன்டா தடுத்தோன்னு இன்னைக்கு தான் ஃபீல் பண்றேன். கபிலம் ப்ரோ, இது மாநாட்டுக்கு கேரளா, ஆந்திரா, கர்நாடகால இருந்து எல்லாம் இருங்க கமெண்ட்ல போட்டவன் கெட்ட வார்த்தை போட்டவன் இங்க பேசுவோம். முதல்ல வாய் என்ன இருக்குன்னு பாப்போம். யோ மைக் ஆன் பண்ணியா? திட்ட மாட்டேன், பயப்படாத, பேசு. மைக் ஆன் பண்ணி பேசு. கமெண்ட்ல பேசுனா இப்ப பேசு. வாயை திறந்து பேசு. கையை மட்டும் தூங்கி போகணும். இல்லன்னா விடு, கையை கட்டி மன்னிப்பு கேட்டு போடு. உங்களுக்கு தான் அது பழக்கமாச்சு, கையை கட்டி ஒரு மன்னிப்பு வீடியோ போடு. பேசு ப்ரோ. தம்பி பயப்படாத, பேசு.
கமெண்ட்ல உன்னால போட முடிஞ்ச உனக்கு மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு பயம் என்ன தயக்கமா? பேசு, சும்மா நடிக்காத, பேசு. பேசியா? அப்புறம் எதுக்கு மைக் கேட்ட? பயமா இருக்கா? சரி, அப்ப நீயா போ. ஃபாலோ சேர்த்து வந்தியா? ஃபாலோ சேர்த்து தானே வந்த? அதே 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 சரி போ. பேச பயமா இருக்கிறேன், அப்புறம் என்ன, விடு. சரி, அட்ரஸ் அனுப்பி விடு. நான் அளவு ஜாக்கெட்டு பாவாடை அனுப்பி விட்றேன். போ போ. சும்மா உட்காந்து பேசுவோம்மா, உட்காந்து மைக்கில் உட்காந்துட்டு மைக் ஆன் பண்ணாமே உட்காந்துக்கிட்டு. என்ன சந்தோஷம், சௌக்கியமா? போ, உனக்கு இங்கிலீஷில் பேசினா தான் புரியுமா? ஹவ் ஆர் யூ சந்தோஷ்? ஆர் யூ ஃபைன்? Yeah, fine, bro. Do you know the meaning of the space topic? Yes. For Vijay fans. Yeah, so yeah, okay. எப்படி But கனெக்ட் what ஆனாப்ல பாருங்க. so can you read me what I typed? For Fraud you their can understand, okay? Fraud you can understand. The next word, actually about their political party something. rowdyism. Can you hear that word? Rowdyism. Yeah, fraud, rowdy, TVK கட்சி, அட்டகாசங்கள். I mean their activities. Yes. அட்ராசிட்டிஸ். அட்ராசிட்டிஸ். பேசாம அட்ராசிட்டினே வச்சிருக்கணும் நம்மள இருக்கு ஜிப்சி. அட்டகாசங்கள் வச்சிருக்கல. பிரேக் முடிஞ்சிச்சா ஜிப்சி? பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாப்பிடுங்க. எஸ் சார். மனுஷன் கரெக்டா நடத்துறாப்ல. எப்படி டிராஃபிக் போச்சு, அவ்வளவுதான் ஜிப்சி ப்ரோ, மாட்டிக்கினீங்க. இல்லையே, நான் சொல்லிட்டு தானே போனேன். இல்ல ஜீரணம் ஆகுமா என்னன்னு பாருங்க. அதெல்லாம் ஆகும். இன்னைக்கு மட்டும் ஒரு காக்கா கூட. சந்தோஷ் ப்ரோ, do you know any crows? Yes, I know crows. All crows are from. Okay, if you know means invite here please. I want today crow flesh. Yeah, okay. I will. I want today crow blood. Santosh, can you hear me? Yeah. Anandu sir, do you know about Anandu sir? Anandu sir is a huge crow killer. He is a senior of Talavar fans, and he is a huge crow killer. He likes to kill. His hobby is crow killing only. And another thing, Santosh, did you see the video? Did you see the video today in TL? Some Vijay fans are debating about a hidden video, a medical college seat. Yeah, I saw bro. I saw the video. Yeah. The number one fraud beginner bro. Beginner political parties beginner bro. Even I didn't even remember that many political parties are not using this kind of method. These guys are worster than what we can say other parties. Yeah. He failed in movies. He also failed in the politics also. Yes, it's confirmed. And Anandu sir, when are you going to join a TVK party? You already told me no. Why should I join TVK party? My brain is working properly. Yeah. Santosh, watch his English slang. Okay? His English slang is very, 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 we should watch it. Okay? If you want to learn proper English means without any stammering, I think we should watch Anandu sir. Okay? Yeah, okay. Let him speak. Why you are pulling my leg, Kabilan? என்ன Anandu sir? 3 லட்சம் ஏன்ட்ட பேரம் பேசினாங்களா? உங்கள்கிட்ட பேரம் பேசினாங்களா? சொல்லுங்க சார். உண்மையிலே தொலைச்சு அடிச்சிட போறாங்கப்பா. ஏங்க
நான் இப்ப என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கிறேன்? ஏங்க அவன் பாய் படிச்சா இல்ல அங்க ஒருத்தன் பனியன் வித்தவன் 25 லட்சம் கேட்டீங்கல்ல, வீடியோ போட்டு என்ன போட்டிருக்கிறானுங்க? வீடியோ பாத்தீங்களா இல்லையா? டிவிக்கே கட்சி ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்? 8 ப்ராடக்ட். என்ன ப்ராடக்ட்? தலையில இருக்கிற தொப்பி, கழுத்துல இருக்கிற துண்டு, நெஞ்சில இருக்கிற பேட்ச், செல்லுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரு, அடுத்தது என்ன அண்டர்வேரான்னு தெரியல எனக்கு. 8 ப்ராடக்ட் தான். ஒன்லி 350 rupees ஒன்லி. கான்டாக்ட் லிங்க் பிலோ தி லிங்க் அபோட் இதுல இருக்கும். அதுல போட்டு லிங்க் எடுத்து கிளிக் பண்ணி நேரடியா பை பண்ணணுமா? புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. டிவிகே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி தப்பா புரிஞ்சுக்கிட்டு. இல்ல எல்லாமே கிட்டத்தட்ட எம்என்எம் மாதிரி தான் போகுது. அது என்னடான்னா கம்பெனின்னாங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போகுது இதுவும். அந்த ஆள் என்னடானா உட்காந்து டார்ச் லைட்டை பிடிச்சி கை தூக்கினா, அடுத்து 10 நிமிஷமா டார்ச் லைட்டு கீழே போயிடுச்சு. டார்ச் லைட்டை வச்சுட்டு மொத்தமாக போச்சு. வாடகைக்கு விட்டாச்சு கட்சியை. இவனும் அதே தான், வாடகை தான் விட போறான். அந்த ஆளாவது அவன் கை காசை நான் சம்பாதிச்சேன், நான் உங்களுக்கு சோறு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இவன் கையில இருந்து காசை போடுங்கிறான். அதுக்கு அவன் இல்ல அதுக்கு அவன் போடாம இருந்திருக்கலாம். அந்த சொல்லி கட்டுறதுக்கு அவன் போடாம இருந்திருக்கலாம். இல்ல காலைல டிஃபன் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டு மேல வந்து உட்காந்தா நீ சாப்பிட்ட சாப்பாடு என் காசு அப்படின்னா வாந்தி எடுக்க தான் தோணும். இல்ல விஜய் கட்சியில என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் ஓய்ச்சுதாங்க சம்பாதிக்கிறான். எல்லாரும் எல்லா கட்சியிலயும் நீங்க எடுத்துக்கீங்க. நீங்க சென்ட்ரலா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், எல்லா கட்சியில இருக்கிறவனும் தான் கட்சியில இருந்தாலும் அவனுக்குன்னு தனியா ஒரு தொழில் ஒண்ணு இருக்கும், இல்ல ஒரு வேலை ஒண்ணு இருக்கும். அவன் அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து வச்சு தான் குடும்பத்தை காப்பாற்றும். அதுல ஏதாவது சேவிங்ஸ் எடுத்து வச்சு தான் அந்த கட்சியில ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். ஓகேவா? இதுதான் நடக்குது. தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அப்படிதான் நடக்குது. ஆனா நீ வேலைக்கு போவாத, நீ வேலையை விட்டுட்டு வந்து நீ கட்சி பின்னாடி வா அப்படின்னா அவன் குடும்பத்துக்கு எவன் சோறு போடுறது? புத்திசாலி இது சொல்லுவானா? அது ஒரு கட்சி பொதுச் செயலாளருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி பொதுச் செயலாளர் இந்த வார்த்தையை சொல்லலாமா? அறிவு இருக்கா? ஆடு கூட உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட நம்ம மேய்ஞ்சாதான் நமக்கு வந்து நம்ம ஓனர் ஏதாவது சொன்னாதான் 4 இடத்துல சொல்றத நான் 2 பின்னாடி 2 தட்டு தட்டுனா அது பாட்டுக்கு போவோம். ஆட்டு மந்தை ஏன் வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆடு தனியா வழி தவறி போச்சுன்னா பின்னாடியே 10 ஆடு போகுங்க. பொதுச் செயலாளர் நீ வழி தவறி போன அப்படின்னா உன் பின்னாடியே 10 ஆடு பின்னாடி போகும். புத்திசாலி அந்த வார்த்தை சொல்லுவானா? ஏய் தம்பி, உன் குடும்பத்தை பாரு முதல்ல, அதுக்கப்புறம் கட்சியை பாரு. உன் குடும்பத்தை பார்த்துட்டு உனக்கு மிச்சம் நேரம் இருந்தா கட்சியை பாரு. உன் காசு முதல்ல உன் குடும்பத்துக்கு சேவிங்ஸ் பண்ணு, பொண்டாட்டி பிள்ளைக்கு சேவிங்ஸ் பண்ணு. நாளைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்கூல் படிக்கணும்னா, ஒரு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னா எவ்வளவு அட்வான்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு? வருஷத்துக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிறவங்களுக்கு 1.5 லட்ச ரூபா செலவாகுது. நாளைக்கு அவங்க காலேஜ் படிக்கணும், நாளைக்கு வந்து எவ்வளவு இருக்கு? நாளைக்கு அதுவும் பொம்பளை புள்ளன்னா கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? உன் கட்சி பின்னாடி வந்தா நீயா கல்யாணம் நடத்தி வைப்ப? நீ எத்தனை பேருக்கு சீட்டு வாங்கி கொடுப்ப? அவன் டாக்டர் படிக்கணும் நினைக்கிறான், உன்னால சீட்டு வாங்கி கொடுக்க முடியுமா? நீட்டுல எக்ஸாம் எழுதணும், அதுக்கு நீட்டுக்கு அவனுக்கு எக்ஸாம் கோச்சிங் சென்டர் நடத்துற. டிவிக்கே கோச்சிங் சென்டர் வச்சு பார்த்தோமே, இரவு பாடசாலை திட்டம், வெங்காயத்தை பார்த்தோமே, புக்கே தலைகீழ பார்த்தோம், அதுவும் ஒண்ணுமே எழுதாது புக்ல. இந்த லட்சணத்தெல்லாம் எங்க போய் சொல்றது? என்ன நீ பண்ணியிருக்கிற இது வரைக்கும்? உருப்படியா கட்சி ஆரம்பிச்சு இல்லை இயக்கம்னு ஆரம்பிச்சு என்ன பண்ண? 2 பால் 2 பிஸ்கெட்டு ரொட்டி இதை உனக்கு கொடுப்பானுங்க. 4 பசங்களை 10 பசங்களை நிப்பாட்டி வச்சு மிஞ்சி போனா பிளாஸ்டிக் பக்கெட்டு, ஒரு அண்டால பிரியாணி. ஞாபகம் இருக்கா வள்ளி படம்? பொருள் வள்ளி படம் ஞாபகம் இருக்கா? தலைவர் எடுத்த படம், சேலை வெட்டி கேட்காதடா வேலை வெட்டி கேளுங்கடான்னு. ஆமா ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களுமே காமனா ஒரு விஷயம் ஒன்று சொன்னது. அது தலைவர் முதல்ல சொன்னது, உன் குடும்பத்தை முதல்ல பாரு, அதுக்கப்புறம் நீ மற்றதை பாரு. குடும்பம் தான் முதல்ல முக்கியம், ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் நெக்ஸ்ட். அஜித்தும் சொல்லியிருக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு தலைவருக்கு அடுத்தது அஜித் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறாப்புல. கரெக்டா? நான் என்ன கேட்குறேன், இப்படி இருக்கிறவங்க சொல்றது தாங்க நான் பார்த்துருக்கிறேன். ஆனா அதை உக்காந்துக்கிட்டு இவனுங்க என்னடான்னா மாங்குன்னு இல்ல நீங்க முதல்ல 18 வருஷம் ஒருத்தன் வந்து வேலை பார்த்துருக்கிறான், ஒருத்தங்கிட்ட வேலை பார்த்துருக்கிறான்னா அங்க எவ்வளவு விசுவாசமா இருக்கணும்.
சரி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க தான் செய்யும். இல்லைங்க ஒரு 2 நாள் லீவ் கொடுங்க. லீவ் கொடுக்கலையா? இல்லைண்ணா நீங்கள் சம்பளத்தில் பிடிச்சிங்க. விட்டு கொடுத்து போனோம். இல்லை வேலையே உதறிட்டு விட்டோம். வாடா என் சிங்கமே அப்படின்னா சரி ரைட்டு. மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதம் எண்டுக்கு என்ன பண்ணுவான்? வீட்டு வாடகை இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறான், இல்லை வந்து ஒன்று தொழில் வாங்குறான். என்ன பண்ணுவேன்? காசுக்கு எங்கே போவேன்? மிஞ்சி போனால் என்ன ஒரு நான் கேட்குறேன், ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்ததுக்கே 1 லட்ச ரூபாய்க்கு உட்காந்து பாத்ரூம் கட்டி கொடுத்ததுக்கே ஊர் முழுக்க 5 லட்ச ரூபாய்க்கு உட்காந்துக்கிட்டு நீங்கள் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒருத்தவனுக்கு வந்து ஒரு சின்ன பையனுக்கு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்தாங்களாம் குருளொலி. அந்த சின்ன பையனோட அண்ணங்காரன் வந்து பேட்டி கொடுக்குறான். நான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் அதெல்லாம் குறை சொல்ல, சரி ரைட்டு. ஆனால் அதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் வருவாங்கல்ல, லாரன்ஸ்ட்டு வந்த மாதிரி வருவாங்கல்ல, சார் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சின்ன பசங்க, படிக்க வேண்டிய பசங்க, வாழ வேண்டிய பசங்க, இந்த மாதிரி உடம்பு சரியாமல் ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருப்பாங்க. நீங்கள் நிறைய செய்யணுங்க. அதனால தான் சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைக்கும் இங்கே இவன் பாராட்டு விழான்ற நடத்துன்ற பேரில் எல்லாருக்கும் தூக்கி 5000 ரூபா 2500 காசு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ ஒரு தடவை காசு கொடுத்துட்டு போகிறோம். பசங்களுக்கு காசு முக்கியம் இல்லை. தலைவர் சொன்னார்ல, பசங்க கையில் காசு கொடுத்து வளர்க்காதீங்க, நல்ல குணத்தை கொடுத்து வளங்கன்னு சொன்னார்ல தலைவர் ஆடியோ லான்ச்சில். இதான் இது. பசங்க கையில் காசு கொடுக்கக்கூடாது. அந்த காசை வச்சு அவன் எதை வேணாலும் வாங்கலாம். சின்ன பசங்க, நீங்கள் 18 வயசு இருக்கிற பசங்க கையில் நீங்கள் ஒரு காசு கொடுக்குறீங்கன்னா அவன் எதை வேணாலும் வாங்குவான். அவன் என்ன வாங்குறான்றது முக்கியம். அதுக்கு தான் நல்ல குணத்தை கொடுக்கணும், நல்ல எண்ணத்தை விதைக்கணுன்றது. காசு கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவன்ட்ட போயிட்டு நம்ம என்னங்க அரசியல் பேச முடியும்? அவனே என்ன தரம் சொல்லுவானுங்க, எங்கள் ஆளு கட்சி ஆரம்பித்ததுனால தான் நீங்கள் வந்து எல்லாரும் பொறாமையில் பேசுகிறீங்க. டேய், உங்கள் ஆளு கட்சி ஆரம்பித்தா நாங்கள் ஏன்டா பொறாமை பேசணும்? மசூரணிக்கான கூட தான் உட்காந்துக்கிட்டு கட்சி ஆரம்பித்தான், பொறாமையா போட்டோம்? பொறாமைன்றது வேற. நீ சரியாக வரணும், நீ நியாயமான ஆளும் உத்தமான ஆளு. சர்க்கார் படம் டைமில் ஆடை லான்ச்சில் என்ன பேசினான் அந்த ஆளு? நான் சிஎம் இருந்தால் நடிக்க மாட்டேன்னு சொன்னானா இல்லையா கூறலு? சொன்னானா இல்லையா ஆடையில? சொன்னான். இப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நடிச்சிட்டு தான் இருக்கிறான். அரசியல் கட்சின்ற பேர்ல நடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஏதாவது ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் இருக்கணும், ஏதாவது ஒண்ணு பேசுறதுக்கு. இதே நாங்க இப்ப பாரு, நாங்க இப்படி பண்ணிருக்கிறோம், ஏதாவது ஒரு இது இருக்கணும். கட்சி பொதுச் செயலாளர் இருந்து நான் போட்டு உள்ள, நான் அந்த வீடியோல பாக்குறேன், அந்த திருச்சி சிவாவா யாரோ ஒரு ஆள் பேட்டி கொடுத்தாப்புல பார்த்தேன். உள்ள போட்டு அந்த குத்துறானுங்க. இங்க வெளியிலேயே போட்டு அந்த குத்துறாங்க. உள்ள போட்டு குத்தாமையா இருப்பாங்க. ஏன் குருளி அன்னைக்கு போயிட்டு தூத்துக்குடியில அந்த நிவாரணம் கொடுக்குற இடத்துல போயிட்டு அடிக்க போறான். அப்படி நாக்க மடக்கிட்டு அடிக்க போறான் அந்த ஆளு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன பசங்க, அவங்களுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுதான். விஜய் ஃபேன்ஸுக்கு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுதான். ஒரு மாநாடு ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எந்தெந்த அதிகாரிகள்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கணும், எத்தனை பேர் போய் நின்று போய் பர்மிஷன் வாங்கணும், கலெக்டரை போய் பார்க்கணும், எஸ்சி ஆஃபீஸ்லேருந்து போய் பார்க்கணும். பெரிய மாநாடு ஒன்று கூட்டம் நடத்துறீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நீங்கள் தெருவில் ஒரு கூட்டம் நடத்துறதா கூட நீங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டிஎஸ்பி வரைக்கும் போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாங்க? அதுதான் ஒரே கேள்வி. யாருக்குமே அங்கே இல்லை, தெரியாது. இவனுக்கு என்ன பண்றானுங்க? பேஸ்புக் புசியானதுக்கே தெரியாது போல அதெல்லாம். அதுதான் ஒரு எம்எல்ஏவா இருந்தாப்பெல்லாம் எப்பா பாண்டிச்சேரி வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி, நம்ம ஊரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட என்ன இப்ப திருச்சின்னு வச்சுக்கலாம், அதுல பாதி கூட வராதுங்க, கால்வாசி கூட வராதுங்க. ஏதோ ஒரு இதுல உட்காந்து சந்தில கவுன்சிலர் மாரி இருந்தாப்புலையா அவரை கூட்டு வந்து அரசியல் விஷயம்லாம் தெரியும் சொல்லிட்டு மாநாடுன்னு. முதல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க. அதான் உண்மை. மாநாடு நான் சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்புறம் திட்டுவாங்க, நம்ம தலைவர் ஃபேன்ஸை நம்மளை திட்டுவாங்க. மாநாடுன்னு வந்துச்சு அப்படின்னா 2 மாசம் அதுக்கு பக்காவான ஏற்பாடுலாம் நடக்கும். நீங்க சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பண்ணீங்கன்னா உள்ள ஏகப்பட்ட சொதப்பல் இருக்கும். நான் சொன்னேன் 151 ஏக்கர் அது மொத்தம் விக்கிரவாண்டி அந்த ஏரியால விவசாய நிலம், சுத்தி விவசாய நிலம். பின்னாடி பார்த்தா ஹைவே ரோடு, முன்னாடி பார்த்தா ரயில்வே தண்டவாளம், நடுவுல பார்த்தா கிணறு. இது எப்படி திரும்ப இருக்கு? அங்கிட்டு பார்த்தா சோனு மழை, இங்கிட்டு பார்த்தா சோனு மழை, அந்த மாதிரி தான் இருக்கு. இவனுங்க மாநாடு நடத்துற இடத்த பிளேஸ்மெண்ட்டை பார்த்தா எனக்கு அது சாப்பிட மாதிரி தான் இருக்கு. எந்த பக்கம் நவுந்தாலும் சாவுன மாதிரி தான் இருக்கு.
ஆமாங்க, கூட்டத்துல அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு எங்க தளபதி பாத்தியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு மாநாடு பாத்தியா அப்படின்னு நெஞ்ச காலர் தூக்கி விட்டு எவனாவது சின்ன பையல 17 வயசு 18 வயசு பையல ட்ரெயின் தண்டவாளத்துல ட்ரெயின் எந்த நேரத்துல வருதுன்னு தெரியாது உங்களுக்கு. ஹைவே ரோடு, விக்ரமண்டி ஹைவே ரோடு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சென்டர்ல கிணறு, அதுவும் இவனுங்களை வெட்டிக்கிட்டு தீபாவளியை ஒட்டி ஞாபகம் தேவர் இருக்கா? ஜெயந்தி வருது, எல்லாமே வருது அந்த இடத்த அந்த டயத்துல சுட்டு முக்கியமான. ஞாபகம் இருக்கா? வாரிசு துணிவு படம் அந்த இது இந்த டைம்ல வந்து 4 மணிக்கு லாரில இருந்து ஒரு பையன் விழுந்து செத்தானே. ஆமா ஆமா. இவனுங்களை நம்பி எப்படிங்க அவ்வளவு பெரிய இடத்துல எப்படிங்க விட்டு வைப்பீங்க? ஏதாவது ஒரு இல்ல நான் கேக்குறேன், பெத்தவங்களே வந்து நாளைக்கு இப்ப இந்த கேட்டாங்களே, ஒரு பெத்தவங்க வந்து கேட்டாங்களே புசி ஆனந்த், உங்களால உங்க கட்சியால உங்க ரசிகர் மன்றத்துல என் குடும்பம் நடுத்தரில் நிக்குதுன்னு சொல்லி கேட்டுச்சு அந்த அம்மா, பதில் சொல்ல முடிஞ்சுதா என்ன? பதிலையா சொல்லணும், தூக்கி வெளில போட்டா முடிஞ்சு போச்சு. எதுக்கு பதில் சொல்லணும்? இல்ல கபிலம் ப்ரோ, புசி சொல்றதே ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அவன் எங்க வந்து நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, புசியா இருந்த அண்ணாவை கண்டிச்சதை பத்தி ஏன் நீங்க அட்ரஸ் பண்ணவே மாட்டேன்றீங்க? அதை மட்டும் கண்டிப்பாங்க, அதெல்லாம் சும்மாங்க. அந்த ஆளு சும்மா உட்காந்துக்கிட்டு மத்தவங்க சொல்லுவாங்க, மத்தவங்களை குறை சொல்றதுக்கு பதிலா நான் தான் முதுவை பார்க்கணும். அந்த ஆளு அது தெரியாம சொல்லி வச்சிருக்கிறான். அந்த ஆளு அதை பெருசா நம்ம எடுத்து எக்ஸ்போஷரா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கலாம், இந்நேரம் வேற மாதிரி போயிருக்குங்க. அதுக்குதான் கபிலம் ப்ரோ அவர் வந்து அட்ரஸ் பண்றதே எப்படி, இந்த குடும்பம் எல்லாம் போயாச்சுன்னா கட்சிக்கு வரமாட்டானுங்கன்னு சொல்லிட்டு தான் நீ வேலையை விட்டுட்டு வா தளபதியை பார்க்க. இல்ல ஒரு மேட்ரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏதோ ஏடிஎம்கே மாநாடு கூட நடந்தது, ஞாபகம் இருக்கா? திருச்சியில. ஆமா, பெருசா நடத்துனாங்க. அதுக்கெல்லாம் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்களா? ஏன் அவங்க எல்லாம் கேள்வி கேட்கலையா? 2 மாசம் இல்ல, கொஞ்சம் முன்னாடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, அதெல்லாம் பர்மிஷன்லாம் பக்காவா வாங்கி அதெல்லாம் அந்த மாநாடு போடுறாங்க எல்லாம் மாவட்ட தலைவர்லாம் பக்காவா தெரியும். அவன்லாம் 10 மாநாடு பார்த்துருப்பான், 50 மாநாடு கூட பார்த்துருப்பான். அவன்லாம் அழகா உட்காந்து எங்க பர்மிஷன் வாங்கணும், எங்கெங்க என்னென்ன பர்மிஷன் வாங்கணும் பக்காவா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் போயிட்டு பேப்பர்ல பர்மிஷன் பேப்பர்ல கையெழுத்து மட்டும்தான் பாக்கி இருக்கும். சொல்லுங்க சார். இல்ல அது மதுரைன்னு நினைக்கிறேன். மதுரையா? ஓகே ஓகே. எங்க வரணும் தமிழ்நாட்டுக்குள்ள தானே, மாநாடுக்கு பர்மிஷன் இல்லாம பக்கவா ரெடி பண்ணிட்டு தானே பேப்பரை எடுத்துட்டு போய் கொண்டு போய் நீட்டுவாங்க. ஆமா, பொதுவா அதெல்லாம் வந்து அந்த மாவட்ட தலைவர் அவங்களே வாங்கிடுவாங்க. இங்க என்னன்னா பொதுச் செயலர் பேப்பரை தூக்கிட்டு போய் நீட்டிட்டு இருக்கிறாரு. அது கூட பரவாயில்லைங்க, தேம்பி அழுகுறாங்க பாருங்க, அதை தாங்க கண்ணால பார்க்க முடியல. கன்றாவி இவனுங்களை நடிக்காம இல்ல. சொன்னா சர்க்கார் ஆடியலஞ்சில சொன்னா நான் சிஎம்ஆ இருக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன். ஏய், கட்சி கூடி அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு இந்த அழுகுறீங்களாடா 2 பேரும் சேர்ந்து? எழவு வீட்டுல கூட இந்த அழுவ மாட்டாங்கடா, 2 பேரும் சேர்ந்துட்டு இன்னும் எழவு வீட்டுல உட்காந்துருக்கிற மாதிரி அந்த அழுகுறீங்க கட்சி கூடி சின்னத்தை வச்சுக்கிட்டு. என்னமா இவர் என்ன கப்பலுடைய தமிழ மாதிரியும் இனிமே செக்கு இழுத்தவர மாதிரியும் உட்காந்துக்கிட்டு நான் கேட்குறேன். அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே என்னமோ அப்படியே போய்வங்க தான் 10 கிலோமீட்டர் அப்படியே நடந்து வந்து அப்படியே தள்ளிட்டே வந்து கட்சி பார்த்தியா நாங்கள் தான் உருவாக்கணும். இதுல வேற தமிழங்குடி அந்த கொடி இந்த கொடி, தெருக்கோடியில கூட கட்சி கொடி பறக்க மாட்டேங்குது. இன்னும் இவர் மட்டும் தான் தமிழனா? முதல்ல இந்த தமிழன் சொல்லிட்டு தெரியுறவன தான் முதல்ல சந்தேகப்படுவான். சரி சார், ஏன்னா உண்மையில இந்த தமிழனா இருக்கிறவனுங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு நான் தமிழன் காலரை தூக்கி விட மாட்டான். அவன் மட்டும் அடுத்த வேலை வெட்டி பார்க்கற போய் ஆரம்பிச்சான். இது ஒண்ணு சுத்திடுறானுங்க. எவனாவது ஏதாவது பொம்பளை கேஸ்ல மாட்டுறான்னு வச்சுக்கலாம், நான் தமிழங்கன்றான் ஆன்லைன்ல. புரியுதா? உடனே கட்சி பின்னாடி போய் ஒளிறான். தான் மேல ஏதாவது கேஸ் விழுந்துற போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கட்சி பின்னாடி போய் ஒளிறான். நான் தமிழங்க. டேய், அது என்ன ஆதார் அட்டையா? அதெல்லாம் ஆதார் அட்டையாடா நீ கொண்டு வந்து டேக் மாதிரி முன்னாடி பாக்கெட்ல தூக்கி வச்சுக்கிறதுக்கு? ஆதார் அட்டையில கூட நீ உட்காந்து இந்தியன் தானே போட்டு வச்சிருக்கிற. அதை கொடுத்த அதை கிளப்பி விட்டதும் ஒரு தமிழன் தாங்கிறது அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குன்னு தெரியல. இவன் என்ன நினைச்சுக்கிறானா, நம்ம கட்சி ஆரம்பிச்ச உடனே பல கட்சியில இருந்து நம்ம கட்சிக்குள்ள உள்ள வருவாங்க. ஏய், அவன் ஆல்ரெடி அவன் அங்க பெரிய பிஸ்தாடா. அதர் கட்சியில மற்ற கட்சியில இருக்கும்போது எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சி 2 கட்சி, திமுக அதிமுக. ஒன்னும் பண்ண முடியாது உன்னால. ஓப்பனா சொல்றேன், சாலிட் ஓட் பேங்க் வச்சிருக்கிறாங்க 2 பேரும். சாலிடா ஓட் பேங்க் வச்சிருக்கிறாங்க.
நீ புது வாக்காளர்களை நீ அட்ராக்ட் பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி, அதுவே அந்த 15% தான். 15% தான் இங்க சண்டையே. 2 பேரையும் அவன் வேறு போட்டு உள்ள சாலிடா நிக்கிறான். சும்மாலாம் கிடையாது. 3 தலைவரை பார்த்த கட்சி 2 கட்சியும். வந்து சினிமா பார்த்து தாங்க இவனுக்கு கெட்டு போய் நிக்கிறானுங்க. இதை வேற அடுத்தது ஜிப்ஸி ரெடியா இருங்க. அடுத்து இவனுங்க போடுவானுங்க பாருங்க. அடுத்து இன்னும் கொஞ்ச நாளா போடுவானுங்க பாருங்களேன். போட்டு நாங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்ற ரேஞ்சில் பரப்பி விடுவானுங்க. நீங்க பாருங்களேன். இன்னும் ஒரு 4-5 நடிகர் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க பாருங்க. வருவான் மாஸ்டர் மகேந்திரன் வந்துருவான். அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம்ல சார். இப்படியே தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதியிலும் அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கலாம்ல சார். இப்படியே சுத்தினே இருக்கு. கடைசியில் உனக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கே இங்க சினிமால ஆள் இல்லை. இதுல இவர் விஜய்க்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறாராம். அவருக்கு ஏன் சான்ஸ் எல்லாம் போகுது? ஒரு வீடியோ வந்துச்சு பாத்தீங்கல்ல. மாஸ்டர் மகேந்திரன் நமக்கு எதுக்கு இந்த வேலை? நீங்க வாங்குற 5-10க்கு இது தேவையா? இல்ல அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? சூரியவம்சம் டைம்லயே அவருக்கு வாய் அவ்வளவு இருக்குமா? சூரியவம்சத்துல அந்த குட்டி பையனா நடிக்க வேண்டியது அவரு தான், தெரியுமா? அப்படியா? ஆமா ஆமா. கண்ணுக்குள் நெல்லுல நடிச்சு இந்த பையன் தானே? ஆமா ஆமா. சூரியவம்சத்துக்கு போயிருக்கா போல. போயிட்டு சும்மா இருக்காம மார்க்கெட் காலி இல்ல. மாஸ்டர் மகேந்திரனுக்கு மார்க்கெட் ஏத்தி விட வேண்டியதுனா மாஸ்டர் படத்துல என்னாச்சு அப்புறம்? ஏத்தி விடுறதுக்கு சரி, பாக்கியராஜ் பையனுக்கு மார்க்கெட் ஏத்தி விட வேண்டியதுனா மாஸ்டர் படத்துல என்னாச்சு? பார்கவ் ரொம்ப மோசமானவன். சரி, அதுக்கு அடுத்து வாங்க. இன்னொருத்தர், அவர் பேர் என்ன? சிபிராஜ். அண்ணன் பேர் சொன்ன எல்லாம் காலி. பரத் காலி. அண்ணன் பேர் சொன்னா வந்தான், ஒழுங்கா வந்திருந்தான். எப்ப இவன் பேரை சொல்லி என்னமோ தரப்படி காலி. அதே மாதிரி ஜீவா ஒழுங்கா இருந்தான். அந்த காலத்து விஜய் சேதுபதி மாதிரி எல்லா கேரக்டரும் பண்ணிருந்தான். இவங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணான் நண்பன்னு. அவங்க எல்லாரையும் பிடிச்சு விடுவாங்க. ஆமா, அண்ணன் சேர்த்து அடிச்சு விட்டா எல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு. ஹீரோ மட்டுமா? ஹீரோயினும் சேர்த்துங்க. பூஜா ஹெஜ்ஜே காலி. அந்த விஷயத்துல நம்ம ஆண்டவருக்கு ஒற்றுமை. பிரேம்ஜியோட மார்க்கெட்டே காலிங்க. இத்தனை வருஷத்துல எங்கேயாச்சும் பிரேம்ஜி அமரனை யாராவது ஓட்டி இருக்காங்களா பெருசா? நீங்க சொல்லுங்க. பிரேம்ஜி அமரன் மார்க்கெட்டே காலிங்க. இந்த கோட்டு படத்தால கோட்லயா அதை காமெடி பண்ணியிருக்கானா அதுல? ஆமா, பண்ணாப்படி பாக்கல. 1500 கோடின்னு ஒரு காமெடி, சரியான காமெடி. 1500 கோடி அது பார்த்தேன். உழுந்து சிரிச்சு உடம்பெல்லாம் புண்ணா போச்சுங்க ஜிப்சி எனக்கு. பாருங்களேன், 400 கோடி. அதுவும் பாருங்க, ஒரு வாரத்துல 100 கோடி. சாரி, 2 நாள்ல 100 கோடி. ஒரு வாரத்துல 100 கோடி. எப்படியா 400 கோடின்னு உங்களுக்கு நம்ப வச்சிட்டாங்கல்ல, அது போதும் அவங்களுக்கு. நம்ப வச்சிட்டாங்க. ஏங்க 300 கோடிக்கே இன்னும் அபிஷியலா இன்னும் எந்த போஸ்டரும் போடல. 400 கோடிக்கு அபிஷியல் போஸ்டர் மட்டும் போட்டுட்டு ஏங்க படம் எங்கங்க ஓடுது? ஓடாத தேட்டர்ல எங்க இருந்துங்க கலெக்ஷனு? ஏங்க எல்லா ஊர்லயும் வாஷ் அவுட், தமிழ்நாட்டிலேயே பாதி இடத்துல திருப்பி தரணுமா? அப்புறம் ரப்பர் பந்து தாங்க ஆக்குப்பை. வாழை படமும் ரப்பர் பந்து தாங்க ஃபுல்லா தேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஆமா, இவனுக்கு சொந்த தியேட்டர் இங்க ஏஜிஎஸ் மதுரை வாயிலே ஒன்னே காணும். அப்புறம் எங்க சும்மா போட்டு ஊரே கும்பகோணம் தியேட்டர்ல ஓடுதானவா? இது அந்த வாசு தியேட்டர் தானே? அது வேணா ஓடும். ஜாலியா இருக்கு. இல்ல அவனே ஃபேர்வெல் 100 ரூபா. இல்ல அவனே ஃபேர்வெல் போட்டானே. கோட்டுக்கு ஃபேர்வெல்னா வியாழக்கிழமைக்கு போஸ்டர் போட்டானே. 2 நாளே போட்டு விட்டானுங்க. முத நாளே வாழை படத்தை போட்டு விட்டு ஃபேர்வெல் அனுப்பி விட்டானுங்க சென்னையிலேயே. பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொல்றேன், இவனுங்க வந்து இந்த வடை சொல்றதெல்லாம் இனிமேல இல்லைங்க. ஒரு அபிஷியலா இல்ல கபிலன், நார்த்ல பாத்தீங்கன்னா வாழையும் டிமாண்டி காலனியும் ஓடிட்டு இருக்கு. கோட்டு எங்கேயுமே இல்லை. கோட்டு வந்து கூட வாழையும் டிமாண்டி காலனி நார்த்ல போகுது. வாழை பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். அந்த தமிழ் இது எல்லாமே நார்த் இந்தியன் புரியறது கொஞ்சம் கஷ்டம். அந்த படம் கூட நார்த்ல போகுது. கோட்
ம் பிவிஆர்லயே போகுது வாழையும் டிமாண்டி காலனியும். சாரிப்பா, இப்பதான் மைக்கு பார்த்தேன், சாரிப்பா. வாங்க அலரி. வணக்கம் வணக்கம் கபிலன் ப்ரோ. என்ன வர வர டியூட்டில சரியா இல்லை? என்ன அலரி வர வர சரியில்லை? ஆமா, ஸ்பேஸ் போட்டா கரெக்டா வரணும், வர மாட்டேங்கிறீங்க. இல்ல கபிலன் ப்ரோ, ப்ரோ தலை வந்துட்டாரு. வர வர ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க அலரி, வர வர ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க. 10 மணி 11 மணி ஸ்பேஸ் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்க. ஆமா, அதுக்கு இல்ல கபிலன் ப்ரோ, வேலை அந்த மாதிரி கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சு எடுத்து வச்சாச்சு. வேலை இல்லைன்னா எனக்கு வந்து கட்சியில இருந்து எதுவும் வேலை தரல, அப்புறம் குடும்பத்து மேலேயும் கேஸ் போடல, அதனால வீட்டு பக்கம் வேற போயிட்டு வர வேண்டியதா இருந்துச்சு. வேலைக்கெல்லாம் போவேணாம் வேற சொல்லிட்டாங்க, அது தெரியுமா அலரி? இல்ல அததான் சொல்றேன், அந்த மாதிரி நம்மள யாரும் காப்பாத்துறதுக்கு வேலைக்கெல்லாம் போக கூடாதான். வேலைக்கெல்லாம் போக கூடாது அலரி. சாப்பாடு வேணும்னா அண்ணன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு, பனையூரில் போய் டெய்லியும் பிரியாணி 3 வேளையும் சாப்பாடு போடுவார். குடும்பத்தோட அங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். அவரு பிளாக் பேர் அந்த ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்த நாள்லாம் என்ன பண்றது? அதுதான் வருஷம் முழுக்க சோறு போடுவார். அண்ணன் வந்துட்டார்ல, தமிழங்குடி தலைவங்குடி அப்படின்னு சொல்லி போட்டாப்புல தெருக்கோடியில் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. அவங்க கட்சிக்காரன் பார்க்கலாம், அவங்க என்னாலயே அந்த அம்மா தனியா, அந்த அம்மா கூட யாராவது ஒரு லேடிஸ் யாராவது வந்திருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். தனியா அந்த அம்மா வந்து தான் குடும்பத்துக்காக நிற்கும் போது சுற்றி இருக்கிறவங்கலாம் அந்த அம்மாவை அம்மா போமா போமா அப்படின்னு விரட்டி விடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அந்த இடத்துல நான் இருந்தேன்னா சத்தியமா ஜிப்ஸி ஏறி மைக்க பிடிங்கி வர்ற ஆத்தத்துக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. ஒரு வயசானவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கூட தெரியாம. அவனுக்கு எதிர்பார்க்கலங்க, அவனுக்கு எதிர்பார்க்கல. டக்குன்னு ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்க, கேமரா ஓடுது, மைக்ல வேற பேசுறேன், கிட்ட வந்து பேசுது, இமேஜ் டேமேஜ். சரி பிளாக் பேர், இதை நீங்க உங்க மண்டபம் ஒண்ணு கூட்டம் கூட்டினீங்க, அந்த கூட்டத்துல வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க, அதனால நீங்க இப்படி பண்றீங்க. ட்வீட்டே போட்டேனாங்க, பேசுனா நல்லபடியா பேசி என்னம்மா அப்படின்னு சொல்லாம நம்ம நான் திருச்சிக்கு போனோம், கன்னியாகுமரி போனேன், டேய் குறை சொல்ல வந்தவங்க கிட்ட குறை சொல்லின்னு இருக்கியடா. என்ன கேக்குறேன், நாளைக்கு உனக்கு பிரச்சாரம் பண்ண போறானேன்னு வச்சுக்கேன் பிளாக் பேர், அங்க வந்து உங்க கட்சிக்காரங்களாம் என் குடும்பம் நடுத்தர நிக்குது. ஒன்றும் இல்லை, அது இப்போ குதிக்கிறானுங்கள விஜய் ஃபேன்ஸ் பந்தயம் கட்டி சொல்றான். எண்ணி 6 மாசம் பிளாக் பேர், 6 மாசத்துல அவன் பேங்க் அக்கௌண்ட் 0ல உள்ள வந்து அவன் எங்கெங்க சுத்துறான்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏங்க கட்சின்னா கட்சி தாங்க காசு கொடுக்கணும், மாவட்ட செயலருக்கு இவங்க தான் காசு கொடுக்கணும். காசு இல்லாத மாவட்ட செயலர்கிட்ட போயிட்டு நீ எப்படியே பணத்தை ஏற்பாடு பண்ணி நீ கூட்டம் நடத்து அப்படின்னா, சரி நான் உனக்கு கேட்குறேன், விக்கிரபாண்டி நடத்தல கூட இப்போ மாநாடுக்கு யாருங்க செலவு பண்றது? நான் ஆரம்பத்துலேருந்து கேட்குறேன், யாராவது ஒருத்தர் பதில் சொல்லிட்டுங்க, விஜய் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர். விக்கிரபாண்டிக்கு நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு செலவுலாம் யாருங்க? விஜய் பண்றாப்பிலையா? சொல்லுங்க. அந்த தோழியில தான் அன்னைக்கு முக்கியானது பேசுறது. அவரு கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப கொடுத்துருக்காரா? அப்படிதான் எடுத்துக்கணும். கொடுக்கலன்னு தெரியுமா சொல்லணும், இல்ல கொடுக்கலன்னு சொல்லணும். ஏங்க அப்ப இன்னைக்கு என்ன சொன்னாப்புல, நீங்க உங்களோட சொந்த காசு செலவு பண்ணீங்க, வெளில கடன் வாங்கி பண்ணாதீங்க, அப்ப எவனை கடன் வாங்கியிருக்கான்னு அர்த்தம், அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா ஆமா, அப்ப வெளில கடன் வாங்குறானுங்க, அப்ப விஜய் ஃபேன்ஸ் மாவட்டத்துல எல்லாம் வெளில வட்டிக்கு கடன் வாங்குறானுன்னு தெரியுது. வெளில கடன் வாங்கி தான் எங்க கட்சிக்கு செலவு பண்றான். ஏங்க ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட காசு இல்ல, வெளில கடன் வாங்கி செலவு பண்ற அளவுக்கு காசு இருக்கு பண்றானுங்க அப்படின்னா இது என்னங்க? இது கட்சியா இல்ல என்ன இது கம்பெனியா? இல்ல அவங்கள நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு ப்ரோ. ஓடாத படத்தை ஓட்டணும், செலவு பண்ணணும், கட்சிக்கு நாளைக்கு எல்லாத்துக்கும் இவங்க தான் செலவு பண்ணணும். அண்ணன் சும்மா அப்படியே ஜாலியா வந்துட்டு பெட்ரோல் டீசல் காசாவது அவர் போடுறாரா என்னன்னு தெரியல. தள்ளுவாங்க பெட்ரோல் டீசல். ஏங்க நீங்க வேற. இல்ல இப்ப வெளிநாட்டு வேலை செய்யறவனுங்க எல்லாம் இப்படி வந்துடணுமா? வரலைன்னா அவனுக்கு உண்மையான தொண்டன் கிடையாதா? அவன் அங்க போயிட்டு இல்ல அவன் அங்க போயிட்டு ஏதாவது கிளீனராவோ இல்ல வந்து லேபர் விசால போயிருப்பான். சரியா? அக்னிமேன் லேபர் விசால போயிருப்பான். இல்ல கேளுங்க, கிடையாது தானே? அதான் சொல்றேன் கேளுங்க. அந்த
அந்த கிழவன் சொல்றான்னு எவனாவது வேலையை விட்டு அண்ணா வேலை வாங்கன்னு ரெசியூம் தூக்கிட்டு என்கிட்ட வந்தீங்க வாயிலே சொல்லாதீங்க பிளாக் பேர், நீங்க சொல்லாதீங்க. அவனுங்க நடுத்தருல நிக்கிட்டு அவனுங்க அரசியல்ல படிக்கிற வயசுல அரசியலுக்கு வந்தா நடுத்தருல தானே நிக்கணும்ன்றத அவனுங்க அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பயலுவ. அரசியல் வர அவன் நிக்கிட்டங்க, எதுக்குங்க இவங்க எல்லாம் நிக்க வைக்கிட்டோம்? கபிலன் கபிலன் அந்த 359 ரூபா கிட்டு பாண்டாதா இருந்தாலும் இருக்கும், கூட சேர்த்துல அவனும் விட்டாலும் விடுவான். இதுல வியாபாரம் பார்க்கணும்ல, வாங்கி விட்டி இருக்கலாம். எங்களுக்கு வேற கிளைகளும் கிடையாது, ஒரே இடம் வாங்குவீர் பாண்டா ஷோரூம் அப்படின்னு சொல்லி போடுவானுங்க. நீங்க பாருங்க, டிவி கேக்கு அவன் ஏதோ கண்டிப்பா டிஷர்ட்லாம் அடிப்பாங்க, டிஷர்ட்லாம் அடிப்பானுங்க. இங்க பாருங்க, பொதுவாகவே இல்ல பொதுவாகவே ஒரு புதுசா ஒரு எலெக்ஷன் டைம் வந்துருச்சுனாலே இந்த துணி கடை ஜவுளி கடைலாம் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சிக்கு நீங்க கண்டிப்பா எந்த கட்சிக்கு கொடி இருக்கோ ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ, வேட்டி கரை வேட்டியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக அதிமுகன்னு தனியா வேஷ்டி இருக்கு. அந்த பார்டர்ல இருக்குல்ல கரை வேட்டியில, அந்த பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட கொடி சின்னம் அப்படி இருக்கும். நீங்க அந்த திமுக காரங்க கட்டிருக்கிற வேஷ்டி சட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? வேஷ்டியில இருக்கும் அந்த கட்சியோட சின்னம் அப்படியே பார்டர்ல இருக்கும் ஒன் லைன்ல. இது வந்து இந்த ரெண்டு கட்சி இருக்கும். மற்றபடி காங்கிரஸ் எல்லாம் பெருசா அவங்க அந்த கட்சியிலாம் அந்த இதெல்லாம் பார்டர் வச்செல்லாம் பண்றது இல்லை. நாம் தமிழர் அழகா இருக்கா பெருசா நான் பார்த்தது இல்ல. தேமுதிக ஆரம்பத்துல இருந்ததுங்க, இப்ப இல்லைங்க பெருசா நம்ம பார்க்க முடியல. இப்ப எல்லாம் பெருசா பார்க்க முடியல. அதிகமா பாக்குறது திமுக அதிமுக, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த நாம் தமிழருக்கு அதுக்கு அந்த கோடே கிடையாதுங்க. அவன் அழகா கருப்பு சட்டை போட்டு கருப்பு கலர் பேண்ட் போட்டுக்கிறான், அவ்வளவுதான். அவன் ட்ரெஸ்ஸிங் கோட் அவ்வளவுதான். அதிகபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் இப்படிதான் இருக்கிற சுத்துறானுங்க. இந்த விடுதலை சிறுத்தை கட்சி பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா அந்த ப்ளூ கலரு ஸ்டாரு அந்த மாதிரி சுத்துவானுங்க. பாட்டாளி மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் அந்த மாதிரி மஞ்சள் அப்புறம் அந்த சிவப்பு அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்படிதான் போகுது அவங்க கட்சி ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் அப்படிதான் போகும். இவன் இப்ப இந்த கட்சி பாத்தீங்கன்னா இப்ப அதான் இப்ப விட்டுருக்கானுங்க பாருங்களேன், இந்த இப்ப சொன்ன மாதிரி அது ஆல்ரெடி கர்நாடகால இருக்குல்ல, அந்த வேஷ்டியை வாங்கிட்டு வந்துருவானுங்க. அப்பயும் காசு கொடுத்து வாங்க மாட்டானுங்க, கடை வாங்கி தான் வாங்குவான்றீங்களா? ஆமா ஆமா, கர்நாடகால போய் காலை விழுந்துருவானுங்க, போய் லம்பா வாங்கிட்டு. அவன் கர்நாடகாலையும் காலை விட மாட்டான், கேரளாவுக்கு போவான். கேரளாவுக்கு போயிட்டு பாத்தியா நாங்க எவ்வளவு பேர் வெயிட் பாத்தியா அப்படிம்பானுங்க. இல்ல கேரளால கோட்டு சக்சஸ் ஆகலைன்னொன்னே கேரளா படத்தை மலையாள படத்தை எல்லாம் போட்டுறது போதும், தமிழ் படத்தை போட்டுருங்கன்னா லப்பர் பந்துக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. படம் பாத்தீங்களா லப்பர் பந்து? பாத்துட்டேன், படம் நல்லா இருக்குங்க. அதுல வில்லு பாட்டு போடுற போது ஒரே உத விட்டான் பாத்தீங்களா, அது சீன் செமையா இருக்கும். இருங்க, ஒரு காக்கா வந்து மைக் கேக்குறேன்னு சொன்னிச்சு, அந்த காக்காவை தேடிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே. என்னங்கடா கமெண்ட்ல கதறீங்க, மைக்க வாங்கினானா மைக்க வாங்க மாட்டேங்கிறானுங்க, ஏன்னா இப்படி பயப்படுறானுங்க? அப்படி மைக்க வாங்கினாலும் பேச மாட்டோம் ஆபீஸ் பண்ணாம. ஐயா ஏதோ இது நான் ஏதோ சீரியஸான பீஸ் நினைச்சேன், எல்லாம் அட்டு பீஸா இருக்கு. ஒருத்தன் கூட மைக்கே இல்லைங்க, கமெண்ட்ல கதறிட்டு ஓடுறானுங்க. சீச்சி நம்ம ஏதோ ஒருத்தன் பேச வேட்டைன்னு சொல்லி போட்டு நம்ம ஸ்பேஸ் போட்டு பேசியிருந்திருக்கலாம் போல இருக்கு. இஞ்சி போனா கெட்டவரை திட்டிட்டு ஓடிடுறாங்க. கபிலன், தீபாவளி ஆரம்பிச்சிருச்சா உங்க ஊர்ல? மட்டும் பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. என்னது எல்லாரும் இதான் சொல்றாங்க? உங்க வீட்டுல ஃபேன் ஓடுறது உண்மையிலே பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கா? ஃபேனா ஓடுது? ஆமாங்க, ஃபேனா கபிலன் ப்ரோ பட்டாசு வைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னங்க ஃபேன் சொன்னாங்க, எனக்கே பெருசா கேட்கறது அப்படியே இருக்கு, பட்டாசு வெடிக்கிற மாதிரியே இருக்கு.
அலறு காலையிலே அலறு பட்டாசு வெடிக்கிற மாதிரிதான் இருக்கு, அலறு திருவிழாக்கு வெடிக்கிற மாதிரி இருக்குது. அலரி ஒரு மேட்ரு கேளுங்க. அலரி காலையிலே சும்மா மேடம் ஸ்பேஸ் போட்டிருந்தேன் 10 மணிக்கு. அங்க வந்து மைக்கை வாங்கிட்டு ஒருத்தன் வந்தான், சினிமான்னு அட்டென்ஸ் சீக்கிங்க. சரி என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு மைக் கூப்பிட்டு வச்சு என்ன கேட்டா உட்காந்து பாக்ஸரி சண்டை போட்டுட்டு இருக்கிறான். சரி சாயங்காலம் ஸ்பேஸ் போறாங்க வா அப்படின்னு சொல்லி விட்டேன் போயிட்டான். சாயங்காலம் ஸ்பேஸ் போட்டு உட்காந்தா வரமாட்டேங்கிறான். இல்ல அது இங்க வந்தா கேள்வி கேட்போம், அங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம்ல. அங்க லேடிஸ் இருக்கிறாங்க, சரி சம்மந்தம் இல்லாம நம்ம அங்க ஃபேன் ஃபைட் எல்லாம் பண்றது இல்லையா அப்படின்ட்டு நம்ம விட்டு கொடுத்துட்டு போனா அதை அவனுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிறானு. அவனுங்க அவ்வளவுதான், அவனுங்க லெவல் அவ்வளவுதான். எங்க அதாவது எப்படின்னா ஒரு இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் போட்டு ஒரு இடம் கொடுத்து கூப்பிட்டா அங்க வர மாட்டானுங்க, இல்லாத இடத்துல வந்துதான் அங்க முசுவாங்க. ஒரே கேள்வி எல்லா ஸ்பேஸ்லயும் கேக்குறாங்க. அதாவது உன் கட்சி கொள்கை என்ன, எதுக்கு உன்னை யார் அரசியல் கூப்பிட்டா, யார் கூப்பிட்டு நீ வர, அப்படி என்ன தமிழ்நாடு இப்ப என்ன தலைமொழி போச்சு, நீ வந்து என்னத்தை காப்பாத்த போற? அதான் கொள்கை அறிவிச்சிட்டாங்களே, வேலைக்கு போக கூடாது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொள்கை, இன்னைக்கு தான் ஆரம்பிக்கும். இப்ப இதுக்கு நாளைக்கு ஒரு எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்துல மண்டபத்துல போய் உட்காந்து அங்க போய் உட்காந்து இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு இருப்பான் பாருங்களேன். நாளைக்கு வருதலை மட்டும் பாருங்களேன், எவ்வளவு பந்தயம் அதுல. இதுலயா பந்தயம் கட்டுங்க. இதுக்கு வந்து நான் கட்டுறேன். நாளைக்கு மிஸ்டர் ஆனந்த் வந்து போயிட்டு பேட்டி கொடுப்பாப்புல. நாளைக்கு வந்து நான் சொன்னதை வந்து இப்படி திருச்சி எழுதிட்டாங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. வருதலை மட்டும் பாருங்க, விளக்கம் வருதலை மட்டும் பாருங்க. இல்ல அது இதை விட பயங்கரமா இருக்கும். என்ன நான் பெட்டு கட்டுறேன். இல்ல நடுவில் ஒண்ணு கிளப்பி விட்டானுங்க அலரி. என்ன மேட்டர் தெரியுமா, இந்த கட்சியில இருந்து ஒரு 2 பேர் வந்து சேர போறாங்களாம், ஆளுங்கட்சியில இருந்து ஒரு 4 பேர் வந்து சேர போறாங்களாம். சரி அவன் எதுக்குடா நடுராத்திரில சுடுகாட்டுக்கு வரணும்? ஏதாவது லாஜிக் இருக்காடா? ஏதோ ஆனந்த் சார் கட்சியில சேர்றாரு, இல்ல ஏதோ ஆனந்த் சார் கட்சியில சேர்றாரு, ஆனந்த் சார் விஜய் கட்சியில சேர்றாரு, பிளாக் பேர் கட்சியில சேர போறாரு, இல்ல அசோக் சார் வந்து டிவி கட்சியில சேர போறாரு. ஐடியா இருந்தா கூட புசி மாமா ஸ்பீச் கேட்டாங்கன்னா ஓடிடுவாங்க. இல்ல காலங்காலமா போஸ்டர் ஓட்டினவனுக்கே அங்க ஒண்ணும் இல்லையா, ஆளு இந்த இதுல இன்னொரு கட்சியில இருந்து போய் சேர்ந்தா மட்டும் அப்படியே தூக்கி எள்ளி கொடுத்துருவாங்களா? 15 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கட்சிக்கு உட்காந்து வேலை பார்த்துட்டு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கட் அவுட் கட்டிக்கிட்டு பேனர் சவுக்கு கடி கட்டிக்கிட்டு அவன் அவ்வளோ வேலை பார்த்துருக்குறான். அங்கேயும் ஒன்றும் காணுமா? இவனை அங்கேருந்து இங்கே வந்தா இவர் கட்சியில் வந்தோன்னா நேரம் தூக்கி வச்சிருவாங்களாம் அப்படியே. காசு கொடுத்து சொல்லுவான். ஏங்க இல்ல அந்த மாநாடு என்ன பின்னாடி ஒரு பக்கம் பைபாஸ் ஓடுது, ஒரு பக்கம் ட்ரெயின் ஓடுது, சும்மாவே கை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க. எல்லா வழியும் கனெக்ட் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிறோம். உங்களுக்கு நீங்க எந்த ட்ரெயின் மூலியமா வரணுமா, அந்த இது என்ன படம், ஒரு படத்துல ஆடியோ லான்ச்ல சொன்னாங்கல்ல, அது வேணுமா, இது இருக்கு, அது மாதிரி எல்லாமே இருக்கு, சேர்ந்துருங்க. சரி ஒரு முக்கியமான வேலை ஒன்று வந்துருச்சு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சாரி அவசரமான ஒரு வேலை வந்துருச்சு, ஸ்பேஸ் என் பண்ண வேண்டிய நேரம், கோச்சிக்காதீங்க. போய் பாருங்க, வேலையை பாருங்க, அதுதான் முக்கியம். வேலை மிரட்டல் வந்திருக்கு. சரி நான் போய்